ஒரு படம் ஜெயிக்கணும்னா வெறும் ரசிகரோ இல்லைனா யங்ஸ்டர் பார்த்தாலும் படம் ஜெயிக்கணும், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கணும். அப்படி தான் விஜய் ஸ்டார் ஆனார். இன்னைக்கு சிஎம் ஆனதும் விஜய் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இன்னைக்கு யாரெல்லாம் யூடியூப்பில் பயங்கரமாக விஜயை திட்டுறாங்களோ அவங்கெல்லாம் அந்த பீஸ்ட் ட்ரெய்லர் வந்தபோது அந்த காவி துணியை கிழிச்சிட்டார் அப்படின்றதுக்காகவே வீடியோ போட்டாங்க. இத்தனை நிறுவனங்கள் இருந்தும் உன்னால் காலத்தை ஏன் சரியாக கணிக்க முடியலன்னு கேட்கறதுக்கு பதிலாக இத்தனை நிறுவனங்கள் இருந்ததால் தான் உங்களால் சரியாக கணிக்க முடியல. ஏடிஎம்கேன்ற ஈக்குவலிபிரியம் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், இந்த சமநிலை வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அந்த சமநிலையை உடச்சிருக்காரு, கண் முன்னாடி உடச்சிருக்காரு. ஓகேங்களா, அந்த சமநிலையை உடச்சிருக்காரு. நீங்கள் போய் சமஸ் கிட்ட பேசணும், அவர் ஆட்ட திருப்பர்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் டிஸ்ட்ரப்டர்னு சொல்கிறீங்க. ஒன்றுமே இல்லைங்க, விஜய்ங்கிறதே ஒரு இதுங்க, அது வந்து ஒரு நாயக பிம்பச்சிறைங்க, அது வந்து வேஸ்ட்டுங்கன்னு சொல்கிறது. மட்டை அடி அடிக்கிறாங்க, அது வந்து கிடையாதுங்கிற இந்த எக்ஸ்ட்ரீம் வந்து அவரே ஒரு திமுகங்க. உங்களுக்கு புரியலையா? விஜய் இன்ஸ்டாகிராம்னால ஜெயிச்சாரு, விஜய் ஜென்சினால ஜெயிச்சாரு, விஜய் ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சாரு, ரூட் மாஃபியா வந்து தமிழ்நாட்டையே கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கலாம், பட் தே ஆர் நாட் டெஃபினிட்டிவ் ஃபேக்டர்ஸ். இந்த கம்யூனிட்டி எனக்கு ஓட்டு போடலை, இஸ்லாமியர்கள் எனக்கு ஓட்டு போடலை, கிறிஸ்தியர்கள் எனக்கு ஓட்டு போடலை, தலித்துகள் எனக்கு ஓட்டு போடலை, பெண்கள் எனக்கு ஓட்டு போடலை. டெமோகிராஃபியாக பிரிக்கிறது மூலயமா உங்களுக்கு ஓட்டை ஆல்ரெடி போட்டான் இல்லையா, அவனையுமே நீங்கள் ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய இந்த போஸ்ட் எலெக்ஷன் நரேட்டிவ் இருக்குல்ல, அது வந்து அதை ஏலினேட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது. தாவேக்காக்கு ஓட்டு போட்ட பெண்களை பற்றியா பேசுகிறேன். விஜய்க்கு ஒரு கவர்ச்சி இருக்குது, ஓட்டு போட்டாங்க. எஸ், விஜய்க்கு ஒரு கவர்ச்சி இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அதுக்கு பெண்கள் மத்தியில் ஒரு ரிசப்ஷன் இருக்கலாம். கவர்ச்சின்றது வந்து இஸ் பார்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் இமேஜரி. அந்த ரசிகராக இருக்கக்கூடிய ஒரு ஆளோ இல்லை தொண்டராக இருக்கக்கூடிய ஒரு ஆளோ அவன் வந்து என்ன நினைக்கிறான், ஆமாண்ணா நான் தற்கூரி தான் உன்னை தோக்கடிச்சுப்பா, இந்த தற்கூரி என்ன பண்ணுன்னு உனக்கு காட்டுறா வாடா அப்படின்னு அவனுக்கு ஒரு ஈகோ வருதில்ல. நான் அதான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு சொல்லும் போது விஜய் தோற்றக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இருந்து தாண்டி என்னது நான் தோற்றக்கூடாது, இது வந்து என்னையாம அப்படி சொல்லிட்டான்றதுக்காக இவன் போயிட்டு வந்து இருக்கிற எல்லா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனே ஒரு கேன்வாஸ் பண்ண துணுங்குறான். வணக்கம், என் பேர் அகமது நதீம். தேர்தல் முடிஞ்சு ஒரு இத்தனை மாதம் ஆச்சு. இத்தனை மாதம் ஆகியும் நம்ம எல்லாருமே வந்து ஒரு தேர்தல் மோட்லேயே இருக்கோன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசியல் பற்றிய பேச்சுகள் சமூக வலைதளங்கள்லையும் சரி, பொதுவான பேச்சுகளும் சரி, இன்னும் வந்து ரொம்ப கட்சி சார்புடைய ஒரு எலெக்ஷனரிங் மோட்லேயே இருக்குது, ஒரு வாக்கு கேட்குற மோட்லேயே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டோட அரசியல் வந்து நாளுக்கு நாள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அது வந்து மாற்றங்கள் வந்து நல்லதா கெட்டதா அதெல்லாம் நம்ம விவாதிக்கலாம், ஆனால் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த கேவாஸ்க்கு நடுவில் வந்து ஒரு நிதானன்றது ரொம்ப முக்கியம்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ குலுக்கை சேனலில் வந்து இந்த மாதிரி தினம் தினம் மாறக்கூடிய அரசியல் சூழல்களும் நாம் வந்து தொடர்ச்சியாக வந்து பாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த கோணத்திலிருந்து இந்த மாற்றங்கள், இந்த அரசியல் சூழலுடைய மாற்றங்களை வந்து நம்ம எப்படி பார்க்குறது, புரிஞ்சுக்கிறது, இதிலிருந்து நம்ம அந்த அரசியலை வந்து எப்படி தொடர்ச்சியாக செய்கிறது அப்படின்றதுக்கு வந்து ஒரு தொடர் உரையாடல் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து நாங்கள் வந்து அவசியம்னு கருதுகிறோம். அந்த தொடர் உரையாடலை வந்து இன்னைக்கு வந்து நானும் ராகுல் சிவசுப்ரமணியமும் தொடங்கி வைக்கிறோம். இந்த சேனலில் வந்து தொடர்ச்சியாக இந்த உரையாடல் இருக்கும். நியூட்ரல் அப்படின்றத விட முடிஞ்ச அளவுக்கு வந்து யாரையும் ப்ளீஸ் பண்ணக்கூடிய வாதங்களை வந்து நாங்கள் பேச போகிறதில்ல, கருத்துக்களை பேச போகிறதில்ல. உங்களை போலவே எங்களுக்கும் பல கேள்விகள் இருக்குது. இந்த தேர்தல் முடிவுகள் ஏன் இப்படி வந்துச்சு, ஜெயித்தவங்க ஏன் ஜெயித்தாங்க, தோற்றவங்க ஏன் தோற்றாங்க, இது இப்போது கூட்டணிகள் வந்து மாறி இருக்குது, மாறினதுடைய ராமிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றதுல வந்து எங்களுக்கும் பல கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளை வந்து ஒரு உரையாடல் மூலமாக அதுக்கு சில பதில்களை தேட முயற்சி செய்கிறோம். இது வந்து ஒரு ஒன் சைடட் கான்வர்சேஷன் இல்லை. நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ப்ளீஸ் பார்ட்டிசிபேட் த்ரூ காமெண்ட்ஸ். இந்த நிதானமான போக்கை வந்து நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து செய்யணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதன் மூலமாக சில தெளிவுகளை பெறலாம், சில கூர்மையான கேள்விகளை கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ வாங்க உரையாடலுக்குள்ளே போகலாம். ராகுல், நீங்கள் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வருது, எலெக்ஷன் ரிசல்ட்டை ஃபஸ்ட்டு ஃபோன்லேயோ இல்லை டிவிலையோ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே நீங்கள் என்ன யோசிச்சிங்க? இல்லை, உண்மையிலே வந்து தாவேக்கா வந்து வெற்றி பெறும்னு நான் நினைக்கல. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நான் நினச்சது, நான் வந்து எனக்கு ஒரு சார்பு நிலை இருக்குது, நான் வந்து திமுக வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தேன். தாவேக்கா ஒரு கணிசமான ஓட்டு வாங்குங்கிறதே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. குறிப்பாக வந்து ஒரு 25 வரைக்கும் போகலாம், அட் பெஸ்ட் ஒரு பர்சன்டேஜ், ஒரு 20-30 சீட்டு கூட வரலாம், 20 சீட்டு வரைக்கும் அதிகபட்சம் வரலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த இளைஞர்கள் ஓட்டு வந்து ஃபுல்லாக வந்தால் கூட அது வந்து ஃபேமிலி ஓட்ஸ் வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட்ஸ் இருந்தது. திமுகவுக்கு அவங்களோட பெனிஃபிஷியர் ஸ்கீம்ஸோட பெனிஃபிஷியர்ஸ்லேருந்து
அவங்களுக்கு அந்த வாக்கு சதவீதம் ட்ரெடிஷ்னலாக அவங்களுக்கு இருந்த வாக்கு சதவீதம், போன தேர்தலில் அந்த கூட்டணி, இது எல்லாத்தையும் வச்சு நமக்கு ஒரு மதிப்பீடு இருந்தில்ல. அந்த மதிப்பீடு வந்து கண்டிப்பாக திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் வந்து நடந்தது வந்து வேறு. குறிப்பாக வந்து இன்னொன்று வந்து எனக்கு எலெக்ஷன் அன்னைக்குமே ஒரு பெரிய ஒரு ஷாக் தான் இருந்தது. நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 15% வரைக்கும் இவங்க வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து எலெக்ஷன் அன்னைக்கு போய் பார்க்கும்போது கொத்தாக வந்து இளைஞர்களும் இவங்களும் ஓட்டு போடுறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அது வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஷாக்காக தான் இருந்தது. ஏன்னா இந்த வாக்காளர்கள் இவ்வளோ வாக்காளர்கள் வருவாங்க, இல்லைனா வந்து திரட்சியாக வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ஷாக்காக தான் இருந்தது. ஆனால் வந்து சரி இருந்தாலும் நமக்கு ஒரு பர்சனல் பயஸ்ன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. நான் சொன்னது மாதிரி எனக்கு ஒரு சார்பு நிலை இருக்குது. நான் நினச்சது அதிகபட்சம் 20% போகலாம், இல்லை 25%. 20%ங்கிறது ரொம்ப கம்மி கிடையாது. 1 கோடி வாக்காளர்கள். நம்ம அதை அப்சல்யூட் நம்பர்ஸில் பார்த்தோம்னா அது 1 கோடி வாக்காளர்கள் தாண்டி வருது. 1 கோடிங்கிற த்ரெஷ்ஹோல்டு வந்து ஒரு பெரிய ஒரு த்ரெஷ்ஹோல்டு. அது வந்து இது வரைக்கும் அந்த 3வது அணியாக வந்தவங்க யாருமே அந்த 1 கோடி த்ரெஷ்ஹோல்டே த்ராஷ் பண்ணது கிடையாது. அப்படிங்கிறப்போ நான் வந்து சரி ஓகே, ஃபஸ்ட்டு டைம் மேபி ஒரு 1 கோடி த்ரெஷ்ஹோல்டை கூட அவங்க த்ராஷ் பண்ணலாம், 20% தாண்டி ஒரு வாக்கு வாங்கலாம். ஆனால் வந்து அது 30 தாண்டது வாய்ப்பில்லை அப்படிங்கிறது எனக்கு ஒரு பர்சனல் பயஸாக கூட இருந்தது. பார்த்தோன்னே நமக்கு ஒரு அதிர்ச்சி தான் வந்தது எடுத்தோடனே. அப்போ அவர் ஆட்சி அமைப்பார்ன்றது வந்து பாசிபிலிட்டிஸில் கூட இல்லை உங்களுக்கு, உங்கள் மைண்டில்? இல்லை, எனக்கு நிச்சயமாக நான் நினைக்கல. பாசிபிலிட்டிஸ் நான் நினைக்கல. ஏன்னா குறிப்பாக வந்து இந்த மல்டிபிள் ஃபோல்ட் ரெசிப்ரோக்கலாக சீட் கன்வர்ஷனுங்கிறது ஒரு 30% தாண்டினா தான் வரும். 30லேருந்து ஒரு 28% தாண்டினா தான் வரும். யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து கன்வெர்ட் ஆக தொடங்குறதுங்கிறது அது வந்து கொத்தோடைய சீட் கன்வர்ஷனாக மாறுறது வந்து அந்த 25க்கு மேலே தான் அந்த சீட் கன்வர்ஷன்ஸ் வந்து ரெசிப்ரோக்கலாக ஆகும். ஆனால் வந்து இவங்க வந்து நான் நினச்சது ஒரு 25 வரைக்கும் போகலாம், 25 தாண்டுவாங்கன்றதெல்லாம். 25ங்கிறது ரொம்ப பெரிய நம்பர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸ். நம்ம எடுத்தோம்னா ஆவரேஜாக ஒரு தொகுதியில் 50,000 பேர் ஓட்டு போட்டால் தான் உங்களுக்கு 20 தாண்டும். 40,000 ஆவரேஜாக போட்டாங்கன்னா 234 தொகுதியில் 20% தாண்டும். இப்போ ஒரு 50,000னா அதுக்கு 22, 23 வரலாம். ஸோ நம்ம 60,000 we are talking about 60,000 per கான்ஸ்டியூன்சிங்கிறது அது வந்து ஒரு புதிய கட்சி. அதுவும் வந்து ஒரு பெருசாக பிரச்சாரம்ன்ற அளவுக்கு இல்லை. ரசிகர்களே ஓட்டு போட்டால் கூட அவ்வளோ பேர் ஓட்டு போடுவாங்களாங்கிறதுலாம் இல்லை. எனக்கு ஒரு அதிர்ச்சி தான் இருந்தது உண்மையாக. நீங்கள் என்ன நினச்சிங்க? ஆக்சுவலாக நைட்டு லேட்டாக ஒர்க்கை முடிச்சுட்டு காலைல எழுந்திரிச்சு டிவி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், 114 டிவிக்கேன்னு இருக்குது. நிஜமாக நான் இதை எதிர்பார்க்கல. உங்களை மாதிரியே நானும் என்னோடய பயஸை சொல்லிடுறேன். திமுக கூட்டணி தான் ஜெயிக்குன்றது தான், திமுக கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. ஆனால் ஜெயிக்குன்றது தான் எதிர்பார்ப்பு. இப்படி தான் இருந்தது. ஓகேங்களா? இப்போது நீங்கள் சோஷியல் மீடியாவில் பேசுகிற மாதிரி, நானும் சோஷியல் மீடியாவில் பேசுனாலும் பப்ளிக்காக பேசுகிற மாதிரி அப்படின்லாம் வச்சுக்கிட்டா, ஜென்ரலாக இப்போது வந்து திமுக சார்பு நிலையிலேருந்து பேசுகிறவங்க எல்லாம் எப்படி பேசுனாங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரீமில் வந்து 160 கிராஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் பேசுனாங்க. சீட்ஸ் சொல்கிறேன். அப்படிலாம் 200 சொன்னாங்க. ஏன் கம்மியாக சொல்றீங்க? 200க்கு மேலே தான் வெற்றி அப்படின்னு. கரெக்டு. அது வந்து அந்த 40 வந்து அப்படியே கால்குலேட் பண்ணி அந்த எம்பி சீட்ஸ் 40 சீட்ஸ் அப்படியே கால்குலேட் பண்ணி 200 கிராஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அது உருட்டுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சீரியஸாக பேசினாங்க நிறைய பேர் வந்து 160 கிராஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் அதுலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஜென்னுவனாக எதிர்பார்த்தது கூட்டணியாக மெஜாரிட்டி தாண்டுவாங்க. அதுதான் நான் எதிர்பார்த்தேன், கூட்டணியாக மெஜாரிட்டி தாண்டுவாங்கன்னு. ஆனால் உங்களை மாதிரியே வந்து எனக்கும் எலெக்ஷன் டே அன்னைக்கு லைட்டாக பிசுறு தட்டுற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா ஓட்டர் டேர்ன் அவுட் வந்து பயங்கரமாக இருக்குது. அதாவது யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்றதெல்லாம் விடுங்க, எந்தூசியாஸ்டிக்காக ஓட்டு போடுறாங்க. ஏன்னா வந்து எங்கள் அம்மாலாம் வந்து ஒரு பூத்தில் வந்து ஒர்க் பண்ணாங்க. ஓகேங்களா? ஓட்டர் டேர்ன் அவுட் வந்து பயங்கர எந்தூசியாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து என்ன இருந்துச்சுன்னா, ஓகே அப்போது வந்து அந்த பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு ஒன்று என்ன சொன்னாங்கன்னா, எஸ்ஐஆரில் நிறைய ஓட்ஸ் டெலீட் ஆகிடுச்சு, அதனால் ஓட்டர் பர்சன்டேஜ் ஹைக் இருக்குது அப்படின்னாங்க. தட் இஸ் ஒன். பட் ஓட்டர்ஸ் வந்து ஓட் பண்ணுறதே வந்து ஒரு மாதிரி ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னா, ஜென்ரலி இட் இஸ் ஆன்டி இன்கம்பன்ட் ஓட் தான். அதுதான் வந்து அந்த மாதிரி வரும். கண்டினியூஸாக ஒரு இன்கம்பன்ட்டே திரும்பி இருக்கிறாங்க அப்படின்னா மந்த நிலையில் தான் இருக்கும். அது ஒரு தம் ரூல் மாதிரி. இட் டசன்ட் ஹேவ் டு பி பர்ஃபெக்ட். ஒரு தம் ரூல் மாதிரி. அப்போது எனக்கு லைட்டாக இருந்தது, ஓகே மேபி தெர் இஸ் சம் அண்டர் கிரவுண்ட் இது ஆங்கர் அகேன்ஸ்ட் தி இன்கம்பன்சி அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. ஆப்வியஸ்லி ஆன் த டே ஆஃப் த ரிசல்ட் நான் அதை கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை.
முன்னாடி நாள்லாம் நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, என்ன எப்படி வரும் ரிசல்ட் வரும் அப்படின்லாம் நான் இதே தான் சொன்னேன், கூட்டணியாக ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நிஜமா நான் இது எதிர்பார்க்கல. நான் தேர்தல் நாள் அன்னைக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு ஒரு பயம் வந்தது, உண்மையிலே வந்தது. ஏன்னா நான் வந்து விசாரித்த ஒரு 3 தொகுதிகள் பேசும்பொழுது, பணி செஞ்சவங்களோட பேசும்பொழுது ட்ரெடிஷ்னல் வாக்காளர்களே ஓட்டு போடலை, அவங்களே வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் விசிலுக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் அந்த இதெல்லாம் சொன்னாங்க. அதனால் எனக்கு வந்து அது ஒரு ஓகே இது வந்து வேறு ட்ரெண்டு போகுதோ அப்படின்னு இருந்தது. ஆனால் இருந்தாலும் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷனல் பயஸ் இருக்கும்பொழுது நம்ம வந்து என்ன இருந்தாலும் அந்த த்ரெஷோல்டை தாண்டாது. பிகாஸ் நம்ம வந்து பர்சன்டேஜாக பார்க்கும்போது எப்போதுமே வந்து 20, 10 அப்படி தான் தோணும் போது நம்பர் சின்னதாக தெரியும். ஆனால் நம்ம 20ன்னா 1 கோடி பேரை தாண்டதுங்கிறது ரொம்ப பெரிய நம்பர். 1 கோடி பேருன்றது 1 கோடி பேர் தமிழ்நாடு முழுக்க அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோன்னா ஒரு தொகுதிக்கு 40,000 போது அது ரொம்ப பெரிய நம்பராக இருக்கும்போது நமக்கு அங்கே தான் வந்து சரி அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பிகாஸ் மும்முனை போட்டியாக வரும்பொழுது அது வந்து ஈவன் 100 votes 1000 votes எல்லாம் கூட ஒரு பெரிய சேஞ்சை ஏற்படுத்துங்கிறப்போ இந்த புதிய ஒரு வரவுக்கு அவங்க எந்த அளவுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு டவுட்ஸ் இருந்தது. ஸோ நான் அந்த அடிப்படையில் தான் எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது. குறிப்பாக வந்து எனக்கு இப்போவும் என்ன தோணுதுன்னா, இது ஒரு வேளை இருமுனை போட்டியாக இருந்ததுன்னா இது க்ளோஸ் நெக்காக கூட இது வேறு மாதிரி கூட ரிசல்ட்ஸ் வந்திருக்கலாம். மும்முனை போட்டியாக இருக்கும்போது ஒரு நம்ம 3 பேருக்குமே வந்து சமபங்கு ஆல்மோஸ்ட்டு, அதில் வந்து தாவேக்கான கணிசமான அவங்களோட எல்லாரோட கணிசமான ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு சீட் கன்வர்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்திருக்குது. ஸோ வந்து அந்த அடிப்படையில் இந்த எலெக்ஷன் ரொம்ப அன்பிரடிக்டபுளாக தான் இருந்தது. நம்ம நிறைய விஷயங்களை நிறைய பேர் தவற விட்டுருக்கோம், எல்லா பக்கத்துலேருந்து தவற விட்டுருக்காங்க. மேபி நான் வந்து இப்போது தாவேக்கா ஆதரவு தரப்பில் இருக்கவங்க கூட அவங்க வந்து இப்போ வந்து சிலர் வந்து நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லி சொல்கிறவங்க கூட நிறைய பேர் இப்போ மாறு தட்டிக்கிறாங்க. நாங்கள் வந்து பாருங்கள் மக்களை நீங்கள் தான் கணிக்கலாம், நாங்கள் கணிச்சிட்டோம் பாருங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்னென்னா அவங்களே கூட எதிர்பார்க்காத வெற்றி தான். அவங்க வெளியே அப்படி பேசியிருப்பாங்க. ஆனால் வந்து என்னுடைய நம்பிக்கை என்னென்னா அவங்களுமே இவ்வளோ பெரிய அளவுக்கு ஓட்டர் டர்ன்அவுட்ஸு இவ்வளோ பர்சன்டேஜுங்கிறதெல்லாம் அவங்க வந்து எதிர்பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நான் நம்பலை, எனக்கு தெரியல. இல்லை அது எனக்குமே அப்படி தான் தோணுது. ஏன்னா வந்து நிறைய டிவிகே கண்டெஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு வந்து த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் ட்ரை அண்ட் கெட் அட்லீஸ்ட் 50,000 votes இன் யுவர் கான்ஸ்டியூவன்சி, நெக்ஸ்ட் டைம் வில் பி எம்எல்ஏ. அப்படி தான் அவங்களே எய்ம் பண்ணியிருக்காங்க. தே ஹவ் ஓவர் அச்சீவ்ட். அதான் அவங்களே ப்ரெடிக்ட் பண்ணல, அவங்களும் ப்ரெடிக்ட் பண்ணல. ஸோ இது நீங்கள் சொன்ன மாதிரி யாருமே ப்ரெடிக்ட் பண்ணாத மாதிரி தான் இது போயிருக்கு. பட் ஓகே ஃபைன். இப்போது இந்த இடத்துல வந்துட்டு லெட்ஸ் டாக் அபவுட் ஹவு டிட் திஸ் ஹேப்பன். ஓகே திஸ் ஹேப்பன். யாருமே நோபடி saw this கம்மிங் இன்க்ளூடிங் த விக்டர்ஸ். ஜெயித்தவங்களும் இதை எதிர்பார்க்கல, தோத்தவங்களும் எதிர்பார்க்கல, யாரும் எதிர்பார்க்கல. ரைட், ஓகே, எக்ஸப்ட் ப்ராபப்ளி லயலோமணி, சரிங்களா? அவரை தவிர யாருமே அதை எதிர்பார்க்கல, சரிங்களா? அதனால இப்போ யாருமே எதிர்பார்க்காத போது ஹவு டிட் திஸ் ஹேப்பன்? ஸ்ட்ராங்கான கூட்டணி, திமுக கூட்டணின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருந்திருக்கு. தேவர் ஃப்ரெஷ் ஆஃப் 40 out of 40 ஸ்வீப் இன் இது பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ். பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸில் 40-40 ஜெயிக்கிறாங்க. அதிலிருந்து வந்து ஒரு எனக்கு அதாவது வந்து திமுக அரசின் மீது அதிருப்திகள்னு சில இது சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து ஒரு ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு மாதிரியோ அந்த மாதிரி ஒரு மேஜர் ஈவெண்ட்டு இல்லை ஒரு மேஜர் ஆலிகேஷன்னு பெருசாக ஒன்று வச்சு திமுக கூட்டணி வந்து போய் தேர்தலை சந்திக்கலை. அப்படி ஒரு செட்பேக்கோட போய் சந்திக்கலை. அப்படி இருக்கும்போது அவங்க தோக்குறாங்க, தாவேக்கா ஜெயிக்கிறாங்க. கட்சி ஆரம்பித்து 3 வருஷத்துக்குள்ளே ஜெயிக்கிறாங்க இல்லைங்களா? இது எப்படி நடந்துச்சு? ஹவு டிட் திஸ் ஹேப்பன்? இல்லை, நம்ம வந்து திமுக தரப்புலேருந்து பார்த்துடலான்னு எனக்கு தோணுது. நான் திமுக ஏன் தோத்துச்சு அப்படின்றத நான் சிந்தித்த வரையில் அவங்க வந்து பல விஷயங்களை தவற விட்டுருக்காங்கன்னு தோணுது. முக்கியமான வந்து அவங்க தாவேக்காவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுன்னு நான் பார்க்குறேன். தாவேக்காவை அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டராக கூட அவங்க வந்து பார்க்கலை. அவங்க வந்து குறிப்பாக அவங்களுக்கு எதிரான பிரச்சாரம் அதை வந்து இப்போது அவங்க திமுக தலைவர்களே இப்போ வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க, நாங்கள் வந்து இப்போது தாவேக்காவை பற்றி எதுவுமே விமர்சனம் வைக்கல, அதை நல்லிஃபை பண்ணுறதுக்குன்னு அவங்க மேலே வச்ச அலிகேஷன்ஸ் எதுவுமே இப்போ அவர் வச்ச அலிகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கிரேவான அலிகேஷன்ஸ். ஆனால் அந்த அலிகேஷன்ஸுக்கு பதில் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவர் பேரையே அன்றைய முதலமைச்சர் சொல்லாதது, இல்லைன்னா அன்றைய துணை முதலமைச்சருமே பெரிய அளவில் அந்த பேரை குறிப்பிட்டுலாம் அவர் வந்து எதுவும் விமர்சனம்லாம் வைக்கலை. அந்த இடம் இருக்குல்ல, அது வந்து அவங்க பேரை சொல்லாமல் அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லாமல் போகிறது அப்படிங்கிறது, நீ ஒரு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணுற இடம் இருக்குல்ல, அது வந்து அவங்க மக்கள் நல கூட்டணி டைமில் அப்படி தான். அந்த மக்கள் நல கூட்டணி டைமில் விஜயகாந்த் பேரை
அன்னைக்கு நமக்கு நம்ம இப்போ நீங்கள் 2016 எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தேர்ட் ஃப்ரண்ட் வரும்போதெல்லாம் அந்த தேர்ட் ஃப்ரண்ட்டால இவங்க 2 பேருமே அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க. திமுகங்கிற 2 கட்சியுமே. ஓகே, அவங்க ஒரு ஆள் இல்லை. அதாவது நம்ம அது எப்படின்னா, அது ஒரு புறக்கணிப்பின் வாயிலாக அவங்களோட இருப்பே இல்லாமல் ஆக்குறதுங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அது. அது வந்து பொலிட்டிக்கலி அது வந்து ஒரு ஆல்ரெடி ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கலாம். அது 2016 நடந்தது. விஜயகாந்த் பேரை அது வந்து திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சீமானுக்கு அது அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க 10 வருஷமா. சீமான் பேரை 2 பேருமே உச்சரிக்க மாட்டாங்க தேர்தல் பிரச்சாரத்தப்போ. ஸ்டாலின் எடப்பாடி திட்டுவார், எடப்பாடி வந்து ஸ்டாலின் திட்டுவார். இவ்வளவு சீமான் எவ்வளவோ வம்புகளுக்கு ட்ரை பண்ணுவார், ஆனால் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ மோசமாக திட்ட முடியுமோ அவ்வளோ பர்சனல் அட்டாக் பண்ணால் கூட அவங்க வந்து அதை பேச மாட்டாங்க. ஆனால் இந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட இவங்க அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து அவருக்கு இருந்த அந்த கிரவுண்ட் சப்போர்ட் இருக்குல்ல, அந்த கனெக்ஷன் பிட்வீன் த லீடர் அண்ட் த மாஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு சீமான் மாதிரியோ இல்லைனா வந்து ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரியோ இல்லை அந்த மிச்சம் இருக்கிற இப்போ 36, 90, 89 எடுத்துக்கலாம், இல்லை எல்லா 3வது அணியும் எடுத்துக்கங்க. அந்த 3வது அணிக்கு தலைமை தாங்கிய ஒரு தலைவருக்கும் அந்த மாசுக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸும் விஜய்க்கும் இவங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸும் ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கனெக்ஷன் நினைக்கிறேன். அது ஒரு மோர் அட் அ பர்சனல் லெவல் அது ஒரு கனெக்ஷன். ஏன்னா இல்லைனா நீங்கள் வந்து ஒரு இப்போ சமீபத்தில் திருச்சியில் அவர் நன்றி தெரிவிக்க போகிறாரு. அதில் வந்து ஒரு அம்மா வந்து ஒரு கேமரா பார்த்தோன்னே அது எமோட் ஆகி அழுவுது. அந்த அம்மா அழுகுறாங்க. அவங்க என்ன சொல்லி அழுகுறாங்கன்னா, அவரை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களை அறியாமல் அழுகுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மைக்கேல் ஜாக்சன் கான்செப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து அவர் பாட்டு பாடும்போது அழுவாங்க. இது வந்து நம்ம பிம்போன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம், நம்ம பல பேரில் சொல்லிக்கலாம். நான் அதை வந்து இப்படி எடுத்துக்கிறேன், ஒரு பர்சனல் கனெக்ட் பிட்வீன் த லீடர் அண்டு த மாஸு இல்லைனா வந்து அவரோட ஃபாலோவர் இப்படி வேணா வச்சுக்கிங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பர்சனல் கனெக்ட் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. இன்னொன்று மேஜராக பார்க்குறது வந்து இன்றைக்கி திமுக வந்து ஜென்சி மீட்டு போடுது, எல்லாம் மீட்டு போடுது. அவங்க கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்பு வந்து நானுமே அதை நியாயப்படுத்தணும் தான் ஒரு வகையில். அதாவது என்னோடய சர்க்கிளில் நான் பேசும்போது அவங்க வந்து இளைஞர்கள் வாக்கே தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வராது நமக்கு அப்படின்னு முடிவு பண்ணி மற்ற செக்ஷன்ஸை அவங்க வந்து போய் அவங்களுக்கான அப்பீலை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போனது. இளைஞர்கள்லாம் எந்த வயசு வரைக்கும் சொல்கிறீங்க? மேபி ஒரு 35-40க்குள்ளே இருக்கிற இளைஞர்கள், 35 கூட வச்சுக்கலாம். மேபி அந்த ஓட்டு நமக்கு வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறது இருக்குல்ல. நான் நினைக்கிறது வந்து நான் நினச்சது அது உண்மையிலே நான் வந்து இந்த ஓட்டு இருக்குல்ல, ஓட்டு சதவீதம்ங்கிறது அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க ஓட்டு சதவீதம் ஒரு 50 லட்சத்தை தாண்டாது என்ன கேட்டால். அது என்னோட கணிப்பு. அது வந்து நான் என்கிட்ட எக்ஸாக்ட் நம்பர்ஸ்லாம் கிடையாது, எனக்கும் டேட்டா தெரியாது. ஓகே, எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இல்லை. ஆனால் வந்து அந்த முழு ஓட்டம் அப்படியே போயிருந்தா கூட அவங்க ஜெயிச்செல்லாம் இருக்க முடியாது. இது வந்து நான் இந்த அனாலஜி தான் சொல்லுவேன். என்னென்னா ஒரு படத்தோட அனாலஜி மாதிரி தான். என்னென்னா ஒரு படம் ஜெயிக்கணும்னா வெறும் ரசிகரோ இல்லைனா யங்ஸ்டர் பார்த்தாலும் படம் ஜெயிக்காது, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கணும். அப்படி தான் விஜய் ஸ்டார் ஆனார். விஜய் ஸ்டார் ஆனார். இன்றைக்கி சிஎம் ஆனதும் விஜய் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக தான். வெறும் அந்த இளைஞர்கள் கூட்டம் இவங்க வந்து நெக்லெக்ட் பண்ணாங்களா, அந்த கூட்டம் மட்டும் இல்லை, அந்த கூட்டத்தோட the ability of that young mass to convince their family or the parents இருக்குல்ல, அது வந்து அந்த ஆஸ்பெக்டே நம்ம இவங்க வந்து அந்த நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. இல்லைனா அது யோசிக்கலையோ, அது இன்னும் ஒரு சிந்தனை கொடுத்து யோசிக்கலையோ. ஸ்கீமோட பெனிஃபிஷியரிங்கிறவன் ஒரு பெரிய செக்ஷன் வந்து ஸ்கீமோட பெனிஃபிஷியராக இருக்காங்க. அந்த மக்கள் எல்லாருமே வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்றதை பற்றின ஒரு அதீத நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சா அப்படிங்கிறது இருக்குது. இது இல்லாமல் பலது எல்லாருமே பேசக்கூடியது தான். அந்த லோக்கல் லெவலில் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல், கூட்டணி கட்சியினரோட இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி 2024 இருந்த கெமிஸ்ட்ரி 2026 கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்குள்ளேயே இன்ஃபைட்டிங் சண்டைகள் எல்லாமே இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபேக்டரால் அவங்க தோத்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த எல்லா ஃபேக்டருமே சேர்ந்தது தான் அந்த தோல்விக்கான காரணம். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இவங்க அது கண்ணுக்கு புலப்படாத பிரச்சனைகள் இது எல்லாமே. அப்படி தான் நான் யோசிக்கிறேன். முதல் வந்து அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணது தான் மேஜரான ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நீங்கள் திமுக தோத்ததுலேருந்து ஆரம்பிக்கிறீங்கல்ல, இப்போ நான் பார்க்குறது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் சீரியஸாகவே சொல்கிறேன், விஜயை வந்து ஒரு சீரியஸ் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாகவே நான் பார்க்கல. ஆப்வியஸ்லி அவருக்கு ஓட்டு விழும், அதெல்லாம் கன்ஃபார்ம், அதெல்லாம் ஓகே. ஆனால் அவர் ஒரு சீரியஸ் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக இல்லை. ஐ தாட் ஹிஸ் மேஜர் எலெக்ஷன், ஹிஸ் ரியல் எலெக்ஷன் இஸ் கோயிங் டு பி 2031. 2026 ஐ டென்ட் திங்க் அட் ஆல் அவர் வந்து
நிறைய டைம் அவருடைய மாநாடுக்கு ஸ்பீச் எல்லாம் கேட்டேன். அதெல்லாம் கேட்கும்போதெல்லாம் ஹீ இஸ் நாட் ரெடி ஃபார் பாலிடிக்ஸ். அவர் ரெடியே ஆகலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ ஐ டென்ட் டேக் ஹிம் சீரியஸ்லி. ஓகேங்களா? அது எப்படி இருந்தது அப்படின்னா, எல்லார்கிட்டேருந்து ஓட்டை உருவார், அதிமுகலேருந்து அதிகமாக உருவார். அவர் அதிமுகவை மேபி லாங் டேர்மாக கண்டிப்பாக ரிப்ளேஸ் பண்ண போகிறாரு, இப்படி தான் நினச்சேன். ஓகேங்களா? ஆனால் இப்போ வந்துட்டு எலெக்ஷன் டைமில் நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ வந்து விஜயை வந்து அவங்க பேசாமல் தவிர்த்தாங்க, அதிமுக தலைமைகள் வந்து அதை தவிர்த்தாங்க, அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு. எனக்கு ஒரு வகையில் அது எப்படி தோணுச்சுன்னா, தேவர் டூ கம்ப்ளேசன்ட்னு தோணுச்சு. அதாவது திமுக வந்து கன்ஃபார்மாக ஜெயிக்க போகிறோம், மார்ஜினுக்கு தான், மார்ஜின் என்ன மார்ஜின், அதுக்கு தான் நம்ம எலெக்ஷனுக்கே போகிறோம், கன்ஃபார்மாக ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு இருக்குல்ல. இது வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து கம்ப்ளேசன்சின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்லா விளையாடுற டீமு நாம் மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி ஜெயிக்க போகிறோம்னு நினச்சிச்சுன்னா தோற்றுரும். ஓகேங்களா? திமுக கிட்ட ஒரு பெரிய கம்ப்ளேசன்சி இருந்துச்சு, அது அப்பட்டமாக தெரிஞ்சுது. அது எப்படி நான் இப்போ அதுனா அது ஊகமாக நம்ம பேச வேண்டாம், நீங்களும் வந்து கெஸ் பண்ண வேணாம், நானும் கெஸ் பண்ண வேணாம். ஆனால் இதை நான் இந்த சார்ஜை ஏன் வைக்கிறேன், இதை எப்படி இது பண்ணுறேன் அப்படின்னா, they were more worried about trying to control their own alliance than trying to win the ground against their opponents. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, they were confident that அவங்க தான் நம்ம கவர்மெண்ட் அமைக்க போகிறாங்க. அப்போ அந்த கவர்மெண்ட்டில் அலையன்ஸோட பார்ட்னர்ஸோட பவரை செக்கில் வச்சுக்கணும், தன்னோட பவரை வந்து டாமினண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுல தான் they were too focused before the election. அதனால தான் இப்போ நம்ம எல்லாரும் சொல்கிறோம்ல, எப்படி நம்ம இதை ப்ரெடிக்ட் பண்ணாமல் போயிட்டோம், ஏன் நம்ம கண்ணுக்கு இது தெரியலை அப்படின்னா, பிகாஸ் இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியலனா ஃபைன், வி ஆர் ஆல் இண்டிவிஜுவல்ஸ். உங்ககிட்ட பெரிய ரிசோர்ஸ் கிடையாது, என்கிட்ட பெரிய ரிசோர்ஸ் கிடையாது, நம்மக்கிட்ட சர்வே எடுக்கிறதுக்கு டீம்லாம் கிடையாது, சரிங்களா? ஆனால் அதை வச்சிருக்கிறவங்க கண்ணுக்கு ஏன் தெரியல அப்படின்னா, தேவர் நாட் ஃபோக்கஸ் தேர், இது வந்து என்னோட ஒப்பீனியன் ஆப்வியஸ்லி, சரிங்களா? யூ கேன் கான்ட்ரடிக்ட் மீ. தேவர் நாட் ஃபோக்கஸ் தேர். ஸோ திமுக தோற்றதுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து தேவர் கம்ப்ளேசன்ட். அவங்க வந்து தேவர் வெரி ஷுர் தேவர் கோனா வின். ஸோ தேவர் வரிட் அபவுட் மேனேஜிங் த மார்ஜின். ஓகேங்களா? இது ஒரு இதாக பார்க்குறேன். அதே மாதிரி இப்போ வந்துட்டு இதையும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பெரும்பாலும் வந்து ரொம்ப தட்டையான விளக்கங்கள்லேருந்து தள்ளி நிற்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது வந்து விஜய் இன்ஸ்டாகிராம்னால ஜெயிச்சார், விஜய் ஜென்சினால ஜெயிச்சார், விஜய் ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சார், ரூட் மாஃபியா வந்து தமிழ்நாட்டையே கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இம்பேக்ட் இருக்கலாம், பட் தே ஆர் நாட் டெஃபினிட்டிவ் ஃபேக்டர்ஸ். அந்த ஃபேக்டர் வந்து டிட்டர்மைன் பண்ணுற ஃபேக்டர்ஸ் கிடையாது. அது ரூட்டு வந்து இன்ஸ்டாகிராமை கண்ட்ரோல் பண்ணி விஜயை ஜெயிக்க வச்சிருச்சு அப்படின்னா, ரூட்டு செலவு பண்ணுற காசை திமுகவில் செலவு பண்ண முடியாது. அப்போது விஜயோடைய வீடியோஸை வந்து இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ வைரலாக பரவுது அப்படின்னா, அதுக்கு வந்து ஆமாம் ஆல்கோரிதமை ஹேக் பண்ணி காசை இன்ஜெக்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணுறாங்க உண்மை. ஆனால் அதுக்கு ஒரு ஏற்பு இருக்குது, அந்த ஏற்புக்கு மேலே தான் அது வைரல் ஆகுது. அந்த ஏற்பு என்ன அப்படின்றத நம்ம பேசாமையே கடந்து போய் வெறுமனே இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னா, anyone can with the resources can do it. BJP can do it. BJP கிட்ட இல்லாத பணமா? BJP can inject thousands of crores into Instagram, hack the algorithm, can do it. ஆனால் அதுக்கு ஏற்பு இருக்கா அப்படின்னா, அது கிரவுண்டை ரெடி பண்ணணும்ல. அப்போது நம்ம கண்ணு முன்னாடி வந்து விஜய் நீங்கள் சொன்ன மாதிரி he has established a personal connect. அந்த பர்சனல் கனெக்டை வந்து நம்ம வந்து பார்க்க மறுத்துருக்குறோம், ப்ராபப்ளி பிகாஸ் ஆஃப் அவர் பயஸ். அது ஒன்று. அண்ட் ஃப்ரம் அ பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐ டென்ட் டேக் ஹிம் சீரியஸ்லி. எல்லாருமே இல்லை. அதில் வந்து இன்னொன்று என்னென்னா, இதில் இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குது. இது வந்து திமுக தோற்றது வந்து அவங்க நினைக்கிறது வந்து நலத்திட்டங்கள் இவ்வளோ நல்லா செஞ்சுருக்குறோம், ஆனால் வந்து ஏன் நமக்கு இப்படி நடக்கும்னா, இப்படி ஒரு வயபிளான ஒரு தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் பிளேயர் வந்து இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு அதிக அந்த 20% இருக்குல்ல, 19% வாங்கின ஒரே தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் மூப்பனார் தான் 89ல். ராஜீவ்காந்தி வந்து 5 முறை 6 முறை வந்தார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது நான் அப்போலாம் பிறக்கவே இல்லை, ஆனாலும் நம்ம கேள்விப்படுறது தான். அதுதான் ஒரு பெரிய வயபிள் ஆல்டர்னேட்டிவ், அதாவது அதிக ஓட் பர்சன்டேஜ் வாங்கின ஆல்டர்னேட்டிவ். வைகோ வந்து 96ல் நிற்கும் போது கூட ஒரு 3% 4% தான் வாங்கினார். விஜயகாந்த் 9% வரைக்கும் வாங்கினார். அப்புறம் அவரோட ஹையஸ்ட் வந்து 10.5, அது வந்து பார்லிமெண்ட் 2009ல் வாங்கினாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணி தெரியும் 3% 4% தான், மொத்தமாகவே 6 கட்சி சேர்ந்து வாங்கினது. இப்போ அதுக்கப்புறம் வந்து இது ஒரு வயபிள் ஃபோர்ஸாக இருக்கும் கிரவுண்டில் ஸ்டார்டிங்லே அப்படிங்கிற ஒரு இது நம்ம ஒன்று புதுசாக தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த தாட் ப்ராசஸ் வந்து ஒரு வயபிள் ஆல்டர்னேட்டிவ் வரும்போது அப்படியே ஒரு குமுலேட்டிவாக
ஒரு கேட்டலிஸ்ட்டாக வந்து எல்லாருமே இன்னும் மல்டிபிள் ஃபோல்ஸில் அது ரெசிப்ரோகேட் ஆகிறது பார்க்க முடியுது. இப்போ வந்து தர்மராஜ் ஒன்று சொன்னார். அவர் சொன்னதில் அவர் தொடர்ச்சியாக இது எழுதுறாரு. அதில் வந்து சிலது வந்து எனக்கு ஏற்புடையது இல்லைனாலும் ஒரு விஷயம் அவர் என்ன சொன்னார்னா, நம்ம எல்லாருமே வந்து இந்த சின்ன பசங்க சொல்லி வீட்டில் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறோம். இல்லை, அது அந்த சின்ன பசங்களை அவங்க சாக்கா சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்திருக்கு ஓட்டு போடணுன்னு. இல்லைப்பா, அதை வெளியே சொன்னால் கேவலமாக நினைப்பான்ட்டு அவங்க எல்லாருமே வந்து ஓ நீ அந்த நடிகனுக்கு தான் போட்டிருக்கியான்னு யாரும் நினச்சிருவாங்களோ. அவங்களுக்குள்ள அந்த கௌரவம் இருக்குல்ல, ஸ்டேட்டஸு, அந்த கௌரவாசி போலி கௌரவம் இல்லை எப்படின்னா சொல்லிக்கலாம் அது பேர். அவங்க வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து அதை ஒரு சாக்கா சொல்கிறாங்க குழந்தைங்கள. அவங்கள பார்த்து தான் நான் ஓட்டு போட்டேன், அவங்க சொல்லி தான் நான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து அது ஒரு சாக்கு. அவங்களுக்குள்ளேயே அந்த எண்ணம் ஏதோ ஒரு வகையில் வந்திருக்கும். அந்த எண்ணத்தை அவங்க டேப் இன் பண்ணுறதுக்கு இது ஒரு சாக்கா சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவர் சொன்னார். இன்னொன்று வந்து இந்த டேட்டா, நான் இது சொல்லிடுறேன். நீங்கள் சொன்னப்போ உங்களுக்கும் எனக்கும் இந்த களத்தை கணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து களத்தில் இல்லை, நம்ம ஒரு நம்ம ஒரு பொதுஜனமாக இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த களத்தை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிறது இருக்குது. இவங்க இத்தனை நிறுவனங்கள் வச்சுருக்காங்க, இவ்வளோ டேட்டா வச்சுருக்காங்க, இவங்களால ஏன் கணிக்க முடியலன்னு. இல்லை, பிரச்சனை என்னென்னா திமுக வந்து கேள்விப்படுற வரையில் அவங்க நாட் ஜஸ்ட் ஒன் சிங்கிள் ஏஜென்சி, அவங்க 3-4 ஏஜென்சி வச்சுருக்குறாங்க இந்த இதில் அவங்க வந்து எம்ப்ளாய் பண்ணது அப்படிங்கிற அடிப்படையில். இப்போ அவங்களோட இன்டர்னல் நிறுவனங்கள் இருக்குது பெண்ணு இல்லை, அது இல்லாமல் அவங்க வந்து ஷோ டைம் ராபின் சர்மா, அது இல்லாமல் அங்கே சர்வே டீம்னு ஐபேக்கும் இருக்குது. இவங்க வந்து இந்த 4 நிறுவனம் இருக்கும் பொழுது அவங்க இப்போ 4 பேர் 4 விதமாக சப்போஸ் சர்வே தராங்கன்னா, ஒரு இப்போ என் முன்னாடி 4 டேட்டா இருக்குன்னா நான் எந்த டேட்டாவை எடுத்துக்குவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? as good as no data. 4 different data is as good as no data. இல்லை 2 டேட்டா ஒரு மாதிரி 2 டேட்டா ஒரு மாதிரி வருதுன்னு வச்சுப்போமே, நான் என்ன டேட்டாவை நான் எடுத்துப்பேன்னா, எனக்கு எது கம்ஃபர்டிங்காக இருக்கோ நான் அந்த டேட்டாவை எடுத்துப்பேன். அதுதான் நடந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த மல்டிபிள் ஏஜென்சி, இந்த வியூ வகுப்பு நிறுவனம் வந்து இத்தனை நிறுவனங்கள் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை பண்ணிடலாங்கிறது இருக்குல்ல. அவங்களால களத்தை ஏன் சரியாக, இத்தனை நிறுவனங்கள் இருந்தும் உன்னால் களத்தை ஏன் சரியாக கணிக்க முடியலன்னு கேட்கறதுக்கு பதிலாக, இத்தனை நிறுவனங்கள் இருந்ததால் தான் உங்களால் சரியாக கணிக்க முடியல அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நீ 4 டேட்டா கொடுத்தீங்கன்னா எனக்கு எந்த டேட்டா பிடிச்சிருக்கோ அதான் எடுத்துப்பேன் நான். இல்லைனா அந்த 4 டேட்டாலேருந்து ஒரு ஆள் பிக் பண்ணி தரான் இல்லையா, அந்த ஆளுக்கு என்ன பயஸ் இருக்கோ அந்த பயஸ் தான் தருவான் அது கட்சிக்கு. புரியுது. அந்த சேனல் யாரை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன பயஸ் இருக்கோ அது வழியாக நம்மள அறியாமல் நமக்கு ஒரு பயஸ் இருக்கும். நமக்கு வந்து இப்போ எனக்கு வந்து என் தொகுதியில் இதுதான் இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு முன்னாடியே வந்துடும் நம்மள அறியாமல். அப்படி இருக்கும்போது நான் வந்து அதை நோக்கி தான் எல்லாரும் வராங்கன்ற மாதிரி நான் என் மைண்டுக்குள்ளே நான் கற்பனை பண்ணுறேன்றப்போ அது அப்படி தான் போய் சேருங்கிறத பார்க்க முடியுது. இப்போ கிட்டத்தட்ட வந்து நம்ம நேச்சுரலாக பார்த்தா இவ்வளோ பெரிய கூட்டணியை, நீங்கள் கூட்டணி பற்றி சொன்னீங்க, அவங்க கூட்டணி தக்க வச்சுக்கிறதுல இருந்தாங்கன்னு. அவங்க ஏன் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இருந்தாங்கன்னு நம்ம யோசிச்சோம்னா, பேப்பரில் எழுதி பாருங்கள், அந்த இண்டிவிஜுவல் கட்சிகளோட வாக்கு சதவீதம்னு ஏதோ 1% இருக்கும். அது எழுதி பார்த்தீங்கன்னா நேச்சுரலி திமுக தான் ஜெயிக்கணும். இப்போ ஏன் வந்து அதிமுக வந்து அவசரமாக போய் பிஜேபி கூட வந்து அவங்க கூட்டணி வச்சாங்கன்னா, யோசிச்சு பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் 18% சம்திங் பிஜேபி அந்த அலையன்ஸ் தனியாக வாங்குது, தேர்ட் ஃப்ரண்ட்டாக வந்து அண்ணாமலை தலைமையில். இந்த பக்கம் வந்து இவங்க ஒரு 20 தான் வந்துட்டாங்க. வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஏடிஎம்கே வந்து 20% வந்துட்டு, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் 38-40 அப்படின்னு வந்து ஒரு கணக்கு சொன்னாங்க. பாமகவும் கூட சேரும்போது 40 வரும் அப்படின்னு அவங்களுக்கு அவங்க இது எல்லாமே இந்த 2 திராவிட கட்சிகளுமே பேப்பரில் எழுதி பார்த்தோன்னா, வா ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்குன்னு ஒன்று வச்சுக்கிட்டு இந்த பேப்பரில் எழுதி பார்த்தோம்னா ஒரு பெரிய அளவில் ஒரு ஓட் பர்சன்டேஜ் வரும். அதை அந்த அந்த விஷயத்தினாலேயே அவங்க வந்து அந்த ஃபோக்கஸ்லேயே இருந்துட்டாங்களே தவிர, எதிர்க்க இருக்கிற அந்த ஆல்டர்னேட்டிவோடைய கேப்பபிலிட்டின்னு இல்லைனா வந்து அந்த அண்டர் எஸ்டிமேஷனுக்கு இதுவும் ஒரு காரணம்னு நான் சொல்கிறேன். லோக்சபாவில் மிகப்பெரிய அளவில் பர்சன்டேஜ் வாங்குச்சு இதில் திமுக. அது இல்லாமல் அவங்க வந்து தேமுதிகவும் உள்ளே எடுத்துக்கிறாங்க, மக்கள் நீதி மையமும் இருக்குது. இந்த கட்சிகள்லாம் வரும்பொழுது இன்னும் மல்டிபிள் ஃபோர்ஸில், அதாவது ஆல்ரெடி வீக்கெண்டாக இருக்கிறத இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. காங்கிரஸ் வெளியே போகிறது இழுத்து பிடிச்சிக்கிட்டாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய இதை அலையன்ஸை. இவ்வளோ பெரிய அலையன்ஸை உள்ளே இருக்க வச்சு எல்லாருக்கும் ஒரு சீட்டை கொடுத்து தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற அந்த இருக்குல்ல, அது ஆன் பேப்பர் பார்க்கும்போது எழுதி பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அதாவது 1+1 = 2ன்னு வரணும், ஆனால் இது 0 ஆயிடுச்சு. ஆனால் கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆகிடும். அந்த எல்லா ஃபேக்டருமே நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. நம்மளோட பயஸ் வந்து அதில் ஒரு பார்ட் இருக்குது. அதாவது திமுக தோற்றதுக்கான கதைகளும் சரி, தாவேக ஜெயிச்சதுக்கான கதைகளும் சரி, உள்ள நம்மளுடைய பயஸ் ஒரு பார்ட் இருக்குது. எஸ், பட் இன்னொன்று என்ன அப்படின்னா,
வென் விஜய் ரிப்பீட்டட்லி செட் 67 மாதிரி ஐம் கோனா மேக் ஒரு ஹியூஜ் சேஞ்ச், இது ஒரு ரெவல்யூஷன் மாதிரி, அந்த மாதிரி ஹி வாஸ் கண்டினியூஸ்லி அவர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து என்ன பண்ணாங்கன்னா, தேர்ட் ஃப்ரண்ட்டுன்றது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃபெயில்டு ஸ்ட்ராட்டஜி, அது ஒர்க் ஆகாது. இது ஒன்று ஸ்ட்ராங்காக பேசினது. இன்னொன்று பேசுனது என்னென்னா, நம்ம படித்த மாநிலம் ஆகிட்டோம், அதனால் இதெல்லாம் ஒர்க் ஆகாது, நம்ம நாயக பிம்பத்துலேருந்து வெளில வந்துட்டோம் அப்படின்னு சேட் லைஃப். பட் ஓகே, சரிங்களா, அது ஒன்று பேசுனாங்க. இது ரெண்டாவது பேசுனாங்க. ஆனால் இப்போ விஜய் ஜெயிச்சிட்டாப்ல, சரி ஓகே, விஜய் ஜெயித்த பிறகு இப்போவுமே நம்ம பேசும்போது அவன் மாற்றம் வந்துருச்சு, மாற்றம், அவனே எதிர்கட்சியிலேருந்து என்ன சொல்லுவாங்க, இதான் அவங்க மாற்றமா அப்படின்லாம். இது அரசியல் சண்டை, இதை விட்டுறேன். பட் வாட் விஜய் ஹஸ் டன் நிஜமாவே அப்படின்னு பார்த்தோம்னா த்ரூ திஸ் எலெக்ஷன் அப்படின்னா, இது சேஞ்சுன்றதை விட ஹி ஹஸ் டன் அ டிஸ்ரப்ஷன். ஒரு டிஸ்ரப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஒரு சமநிலை இருந்தது, திமுக அதிமுக மத்தியில் ஒரு சமநிலை இருந்தது. இவங்களை விட ஒரு தேர்தலில் முந்துவாங்க, இவங்கள விட ஒரு தேர்தலில் முந்துவாங்க. ஆனால் அந்த திமுக ப்ளஸ் அதிமுக, டிஎம்கே ப்ளஸ் ஏடிஎம்கேன்ற ஈக்குவலிபிரியம் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அந்த சமநிலை வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அந்த சமநிலையை உடைச்சிருக்காரு, இது கண் முன்னாடி உடைச்சிருக்காரு. ஓகேங்களா, அந்த சமநிலையை உடைச்சிருக்காரு. நீங்கள் போய் சமஸ் கிட்ட பேசணும், அவர் ஆட்ட திருப்பர்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் டிஸ்ரப்டர்னு சொல்றீங்க. ஓ மை காட், கடைசியில என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே ராகுல். நீங்க டிஸ்ரப்டர்னு சொல்லக்கூடாது, ஆட்ட திருப்பர். அவர் ஆட்டத்தை திருப்பிட்டாரு, சரியான வார்த்தை. ரைட். இல்லை, ஆனால் உண்மையிலே நான் ஒரு டிஸ்ரப்ஷனை தான் பார்க்குறேன். ஏன் டிஸ்ரப்ஷன் சொல்கிறேன் அப்படின்னா, நவ் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே நெக்ஸ்ட் எலெக்ஷன் போகும்போது தே ஆர் போத் ஆர் நாட் ஷுர் தே கேன் கோ பேக் டு த ப்ரீவியஸ் கால்குலேஷனுக்கு போக முடியுமா, அவங்களுடைய சொந்த பேஸ் எப்படி மாறி இருக்கு அப்படின்றதுல ரெண்டு பேருக்குமே கேள்விகள் இருக்கு. ஓகே, அதனால டிஸ்ரப்ஷன் சொல்கிறேன். இந்த ஆட்ட திருப்பர் இதெல்லாம் வேண்டாம், சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ இந்த டிஸ்ரப்ஷன் நடக்குது அப்படின்னா தென் பண்பளவில் ஏதோ ஒன்று மாறி இருக்கணும், சமூகத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கணும்ல. இட் இஸ் நாட் ஆஸ் சிம்பிள் ஆஸ் someone using one particular social media effectively and making that change. இல்லையா? So something has changed in our society that is qualitatively reflecting as a disruption. ஓகேங்களா? ஸோ என்ன நடந்திருக்கு, நம்மளுடைய சமூகத்துக்கு மத்தியில் என்ன ஒரு மாற்றம் நடந்திருக்கு, ஆர் என்ன டார்மெண்ட்டாக இவ்வளோ நாள் இருந்த ஃபேக்டர் என்ன ஆக்டிவேட் ஆகிருக்கு, எதனால் இது சாத்தியமாயிருக்கு? ஒன்று வந்து அயற்சி, தே ஆர் டயர்ட் ஆஃப் போத் த திராவிடியன் பார்ட்டிஸுங்க நமக்கு தோணுது. ரிப்பீட்டேஷன் இருக்குல்ல, அது வந்து ஒரு கட்டத்தில் சலிப்பு தட்டிடும். என்னடா இது இவங்களே வராங்க அப்படிங்கிற, நான் ஏற்கனவே சொன்னது தான், அது இவங்களே வராங்கன்ற அந்த சலிப்புக்கு வராது வந்த மாமணி போல் யாராவது இந்த ஒரு காமெடியாக சொல்லணும்னா அதை வந்து பலர் அஃபென்ஸாக கூட எடுத்துக்கூடாது, நான் ஒரு ஜோக்குக்காக சொல்கிறேன். இந்த ரௌத்ரம் படமாக ஒரு படத்தில் வரும், இந்த பானிபூரி காமெடியில் வரும்ல, இந்த உன்னோட குட்டத்தை அழிக்க ஒருத்தர் வருவான்டானோடனே டக்குன்னு இன்னொருத்தர் பானிபூரி எடுத்துட்டு வந்து போடுற அந்த மாதிரி, இந்த கொட்டத்தை அழிக்க ஒருத்தர் வரமாட்டானா, இருக்கு அப்படின்னு கொட்டத்தை அழிக்க வரமாட்டாங்களான்றப்போ அந்த மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. அதாவது யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களா அப்படின்னு. ஆனால் வந்து நம்ம இது இப்படி யோசிப்போம், ஜோக்ஸாப்பா இப்படி யோசிச்சோன்னா, எப்பயுமே வந்து இந்த திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு சொல்கிற ஒரு பர்சன்டேஜுங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15% இருக்குது. அந்த 15% இல்லை 20% சீமான் ஒரு 5 எடுத்துக்கிட்டார் ஃபஸ்ட்டு, அப்புறம் 8 வரைக்கும் போனார். கமல் எடுத்தார். கமல் ஒரு அவர் வந்து ஹையஸ்ட் வந்து 5-6 கிட்ட போனார்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ லாஸ்ட் டைம் 18% ஏறி இவங்க வாங்கினாங்க பாஜக. அது வந்து திமுக அதிமுக வேண்டாம்னு சொன்ன பர்சன்டேஜ் தானே. அது ஒரு 18 + சீமான் ஒரு 8% எடுத்துக்கிட்டிங்கன்னா 26% திமுக அதிமுக வேண்டாம்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த அதுக்கான ஒரு இது செல்லிங் பாயிண்ட்டுங்கிறது இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா, ஒரு வயபிள் ஆல்டர்னேட்டிவ் இவங்களை தோற்கடிக்க எப்பயுமே வந்து ஓட்டரோட மைண்ட் செட்டு நான் புரிஞ்சுக்கிட்டு வரேன், ஜெயிக்கிற குதிரை மேலே தான் பந்தயம் கட்ட எல்லாருமே வந்து முனைவாங்க. இவனுக்கு அந்த தோற்கடிக்க வாய்ப்பு இருக்குன்னா, இவனுக்கு ஓட்டு போட்டோன்னா இவன் தோற்கடிச்சிடுவான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு வந்து அப்படி போடுறவங்க இருக்காங்க. ஸோ அப்படி போட்டவங்கன்றவங்க அந்த இதுக்கு அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, எல்லாமே கன்சாலிடேட் ஆகுறது ஒரு லீடருக்கு. இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஏன் குருமூர்த்தியோ இல்லைனா வந்து இப்போ பிஜேபியோட ஆட்கள் ஸ்ரீதர் வெம்புவோ இப்போ வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போ வந்து ட்விட்டரில் வந்து இப்போ அந்த லஞ்சம் அதை பற்றிலாம் பேசுகிறாங்க, மற்ற எல்லாமே பேசுகிறாங்கல்ல. இப்போ இவங்க எல்லாருமே வந்து இவர் வந்து முன்னிறுத்தக்கூடிய இல்லைனா இவருக்கு இப்போ தற்போது இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை கொண்டவங்க தான். ஆனால் இவங்க ஏன் இவர் பின்னாடி போய் அணி வைக்கிறாங்க? ஏன்னா இவரால் அந்த 2 திராவிட கட்சிகளையும் தோற்கடிக்க முடிஞ்சிருக்கு.
which they couldn't do for almost 60 years. அப்படிங்கிறப்போ அந்த இது நான் நேச்சுரலாக எப்படி சொல்கிறேன்னா, இந்த கன்சாலிடேஷனுக்காக நான் அந்த ஃபேக்டரை சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ மயிலாப்பூரில் இப்போ இருக்கக்கூடிய திமுக வேட்பாளரை எடுத்து அதிமுக வேட்பாளர் யாருன்னா யார், பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன். அது அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்கு எல்லாம் இருக்கிற ஏரியா தான். ஏடிஎம்கே பலமுறை வென்ற இடம் தான் அது. இதுக்கும் நடராஜ் வென்றிருக்காரு, எஸ்வி சேகர் வென்றிருக்காரு, அந்த மாதிரி நிறைய பேர் வென்றிருக்கிற ஏரியா தான். ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க இந்த பக்கம் போய் ரேலி ஆகிறாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. நாட் ஜஸ்ட் தட், அது ஒரு சாம்பிளாக சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஜெயிச்ச தொகுதிகள் நிறையா தொகுதிகள் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ரேலி ஆகிறது இருக்குல்ல, அது வந்து ஏடிஎம்கே ஓட்டர்ஸும் இப்படி போய் சேர்றது, ப்ளஸ் இந்த நியூட்ரல்ஸ் எல்லாருமே சேரும்பொழுது அது இந்த முறை சாத்தியமாக இருக்கிறது காரணம் எனக்கு தெரிஞ்சு இந்த வயபிள் ஆல்டர்னேட் அந்த ஃபேக்டர் தான் எனக்கு தோணுது ஆக்சுவலாக. இல்லை, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அதாவது அந்த விஜய் வந்து அவர் வந்து தான் வந்து ஜெயிக்க போகிறவர், இல்லைனா தொடர்ச்சியாக வந்து வெற்றியின் பேர் வச்சுக்கிறது எல்லாமே அந்த மாதிரிலாம் வச்சு தொடர்ச்சியாக நான் ஜெயிக்க போகிறேன்ற இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறது மூலமாக இந்த டிஎம்கே ஏடிஎம்கே பைனரியை விரும்பாதவங்க எல்லார் ஓட்டையும் கன்சாலிடேட் பண்ணியிருக்காருன்றது உண்மைதான். தட் இஸ் ட்ரூ. ஆனால் அதை தாண்டி இப்போ நம்மளுடைய கேள்விகள் இருக்குல்ல, குறிப்பாக இந்த நாயக பிம்பத்தையே பேசுவோமே, திமுக பிடிக்காதவங்க கூட எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்ட மாதிரி இல்லைல்ல இப்போ மக்கள் அதை தாண்டிட்டாங்க, ரஜினியே அதை சென்ஸ் பண்ணி தான் வராமல் போயிட்டாரு, ரஜினிக்கு ஒரு டவுட் இருந்தது, நம்ம வந்தால் நம்மளுடைய பியூர் பவர் ஆஃப் ஸ்டார்டம் மட்டும் நம்மளை ஜெயிக்க வைக்க முடியுமான்னு நமக்கு தெரியலை அப்படின்னு பேக் அடிச்சிட்டாரு. ஸோ வெறும் ஸ்டார்டம்னால ஒருத்தர் ஜெயிக்கக்கூடிய நிலையிலேருந்து தமிழ்நாடு இவால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி திமுக பிடிக்காதவங்க கூட, இப்போ திமுக சொல்கிறாங்கன்னா அது நடக்கக்கூடாதுன்னு அவங்க விரும்புகிறாங்க, அதனால சொல்கிறாங்க, சரி அவங்கள விட்டுருவோம். திமுக பிடிக்காதவங்களும் அதை சொன்னாங்க, ஓகேங்களா? அப்போது ஆனால் நாம் இன்னும் அது வந்து அப்போது அதை எப்படி பார்க்குறீங்க, அந்த கொஸ்டின் எப்படி பார்க்குறீங்க? அப்போ தமிழ்நாடு மக்கள் வந்து நாயக பிம்பத்துக்குள்ளே தான் மூழ்கி இருக்காங்களா? படிச்சிருக்காங்க படிக்கலன்றதெல்லாம் அதில் டிஃப்ரென்ஸே கிடையாது. எம்ஜிஆரும் இதுக்கும் ஒரு பெரிய ஃபேக்டர் டிஃபர் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன். எம்ஜிஆருக்கு வந்து அவரோட மாவட்ட செயலாளர்களாக இருந்தவங்க எல்லாருமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை 2ஆம் கட்ட தலைவர்கள்னு வச்சுக்கலாமே, எல்லோரும் திமுகலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க, அவங்க எல்லாருமே இனவே ஒரு ஆர்கனைசர்ஸ். அவங்க வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம எல்லாருக்கும் வந்து இப்போ அவர் வந்து எம்ஜிஆர் மன்றங்கள் இருந்தது, ஒரு ரசிகர் மன்றம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரசிகர் மன்றம் நம்ம எப்பயுமே தவறு வர்றது தான். நீங்கள் எல்லா ரசிகர் மன்றத்தையும் எடுத்து பாருங்கள், அது ஒரு கட்சியோட அமைப்பு மாதிரியே இருக்குது. அதுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கான், ரசிகர் மன்றத்துன்னு ஒரு மாவட்ட செயலர் இருக்கான், ரசிகர் மன்றத்துன்னு ஒரு கிளை செயலாளர் இருக்கான். அது ஏன் ஒரு கட்சியோட பார்ட்டி ஸ்ட்ரக்சர் அப்படியே அது வந்து ரெப்ளிகா பண்ணுது? அது எம்ஜிஆர் கிட்ட வந்தது தான். அவர் வந்து எம்ஜிஆர் மன்றத்தை அப்படித்தான் அவர் வந்து அந்த அது வந்து ஒரு ரசிகர் மன்றம்ங்கிறது ஒரு ஆல்டர்னேட் பார்ட்டி மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனை அது வந்து தன்னளவில் செஞ்சுக்கிட்டே வருது. விஜயும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை அவர் வந்து மாற்றி அவருமே கிட்டத்தட்ட அது பண்ணிட்டு வராரு. ஆனால் அவங்களுக்கு வந்து அரசியலாக வரும்பொழுது அவங்க இந்த எலெக்ஷனில் அவங்களுடைய ஒர்க்குங்கிறது பல இடங்களில் அவங்க வந்து பெருசாக ஓட்டெலாம் கேட்கல. பல இடங்களில் இப்போ ட்ரெடிஷ்னலாக நம்ம ஓட்டிங் பிரச்சார யுக்திகள் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் அவங்க எதுவுமே பண்ணலை. ஆனால் அவங்க இந்த எலெக்ஷனை சந்தித்த விதம் இருக்குல்ல, அவங்கள வந்து சந்தித்த விதம் வந்து இது ஒரு ரொம்ப ஹைப்பர் சென்ட்ரலைஸ்டு எலெக்ஷனாக அவங்க வந்து இதை சந்திச்சிருக்கிறாங்க. எல்லா 234 தேதியிலும் வேட்பாளர் விஜய் தான் அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப பெரிய அளவில் ஒரு ஃபேக்டர். நான் இதுக்கு வந்து பெக்குலரான ஒரு இடம் சொல்கிறேன். எடப்பாடி தொகுதி தமிழ்நாட்டில் அதிக ஓட்டிங்களை ஜெயிச்சது எடப்பாடி தான், 98,000. அங்கே வந்து விசில் சின்னம் கூட கிடையாது, டெலிவிஷன் சின்னம். ஏன்னா இவங்களோட வேட்பாளரோட மனு நிராகரிக்கப்பட்டுருச்சு எடப்பாடியில். அப்புறம் ஒரு டெலிவிஷன் சின்னத்தில் நின்ன ஒரு சுயேட்சை வேட்பாளரை இவங்க தங்களோட வேட்பாளர்னு சொல்லி இவர் வந்து ஜெயிச்சாருன்னா இவர் வந்து எங்கள் கட்சியில் சேர்ந்துப்பார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அந்த டெலிவிஷன் சின்னக்காரர் கிட்டத்தட்ட 50,000 ஓட்டுக்கிட்ட வாங்கியிருக்காரு. ஓகே, அப்போ வந்து இது ஒரு இண்டிகேட்டர்ன்றேன் நான். விசிலுக்கு ஓட்டு விழல, டெலிவிஷன் சின்னத்துக்கு ஓட்டு விழுது. ரொம்ப ரொம்ப கணிசமான ஓட்டு வாங்கியிருக்காரு அவர். எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு அது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. மற்ற எந்த தொகுதியிலையும் அவர் தோற்று போகிறாரு, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் எடுத்து நிற்கிறது எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடியில் எடுத்து நிற்கிறதுன்றது தோற்று தான் போகிறாரு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு டெலிவிஷன் சின்ன வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆள் சில ஆயிரம் உங்கள் ஓட்டு வாங்குறாருன்னா அது வந்து பிகாஸ் ஹி இஸ் பீங் என்டோஸ்டு பை விஜய்ங்கிறது இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு இண்டிகேட்டர்ஸ் தான்றேன். அவங்களுக்கு எந்த மாதிரியான சென்ட்ரலைஸ்டான ஒரு அப்பீல் வந்து விஜய்க்கு இருக்குது. அவங்க இந்த எலெக்ஷனை எப்படி பார்த்தாங்க, எலெக்ஷனை வந்து அவங்க வந்து திமுகவோ இல்லை மற்ற கட்சிகளோ அந்த உள்ளூர் வேட்பாளர்களை லோக்கலைஸ்டாக அவங்க வந்து வச்சு பார்க்குறாங்க. ஸ்டாலினுக்கும் ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க. ப்ளஸ் அந்த வேட்பாளருக்குன்னு ஒரு தனித்த ஒரு மெரிட்டு அப்படிங்கிறத ஏதோ ஒன்று சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. இல்லை அவங்க வந்து இத்தனை வருஷமாக இருக்கிறாங்களா பாலிடிக்ஸில், அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரிப்பீட்டட் வேட்பாளர்ஸ் தான். புது வேட்பாளருங்கிறது ரொம்ப சொற்பமான ஆட்கள் தான்.
அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே ஒரு 20 வருஷம் 30 வருஷமான எக்ஸ்பீரியன்ஸோடு வராங்க களத்தில். அவங்களுக்கு அந்த பரிச்சயம்ன்றது இருக்குது. இப்போ நம்ம பல வேட்பாளர் பல தொகுதிகளில் நமக்கு வந்து தேவைக்கால எம்எல்ஏ யாருன்னு தெரில. இப்போ அதான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து நானுமே என்னோட பூத்துலேயும் கூட நான் ஒரு வந்தவங்களை கேட்குறப்போ சும்மா ஜென்ரலாக இருந்தவங்க கேட்குறப்போ இல்லை விசிலுக்கு தான் போட்டேன். யார் வேட்பாளர் தெரியுமா, இல்லை அவர் பிரச்சாரம்லாம் வரல, யாருன்னு தெரில, விஜய் ஜெயிச்சா ஏதாவது பண்ணுவார்ல, நல்லது பண்ணுவார்னு போட்டிருக்கோம். அப்படி சொல்லக்கூடிய அந்த தன்மை வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து வெறும் நாயக பிம்பம் அப்படிங்கிறதான் தாண்டி அவங்களுக்கு ஒன்று அந்த அயற்சி, இன்னொன்று அந்த விஜய் மேலே இருக்க அந்த பர்சனல் கனெக்டு. இந்த பர்சனல் கனெக்டை தான் நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்த தவற விட்டுட்டோம். இல்லைனா வந்து யாருமே வந்து அதை பொருட்படுத்தலை. இவ்வளோ பெரிய அளவுக்கு கனெக்ட் இருக்குன்னு யாரும் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதில் இப்போ இந்த நாயக பிம்பம் இருக்குல்ல, இந்த சினிமா ஐகான் பிகம்ஸ் அ பொலிட்டிக்கல் ஐகான் இருக்குல்ல, இந்த டிரான்சிஷனே வந்து திமுக ஆதரவாளர்கள் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எப்படின்னு சொல்கிறேன், எப்படின்னா இவர் வந்து சினிமாவில் ஒரு ஐகானாக ஆயிட்டார், ஓகேங்களா, ஸ்டார் ஆகிட்டார். அது எப்படின்றத தனியாக பேசுவோம், அது வேறு, சரிங்களா. பட் ஓகே ஆயிட்டார். இப்போ இவர் வந்து ஹீ ஹேஸ் கிளியர் பொலிட்டிக்கல் இன்டென்ஷன்ஸ், அதை வந்து சிக்னல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஓகே ஃபைன். இந்த பீஸ்ட் படம்னு நினைக்கிறேன், பீஸ்ட்டுக்கு முன்னாடி மெர்சல் படத்தில் வந்து இந்த ஜிஎஸ்டிக்கு எதிராக ஏதோ ஒரு டயலாக் பேசி, அது ஏதோ மொக்கையாக பேசி, அது பாண்டேக்கு கூப்பிட்டு எஸ்ஏசியை கலாய்ச்சிலாம் விட்டார்ல, அது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. மெர்சல் டைமில் அந்த மாதிரி ஒரு டயலாக் வருது. ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் அ ஹியூஜ் ஸ்டார் ஹூ ஹேஸ் அ டயலாக் அகேன்ஸ்ட் ஒரு பிஜேபியோட இதுன்றதுனால அதை திரும்ப அதை வந்து ஒரு அரசியல் நடவடிக்கையாக பாஜக எதிர்ப்பு அணியில் இருக்கவங்க பயங்கரமாக பேசினாங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சினிமாவில் நமக்கு சாதகமாக வர்ற ஒரு காட்சி, ஒரு வசனம், இதை வந்து ஒரு பெரிய ஸ்டார் பண்ணிட்டார் அப்படின்றதுனாலே பாருங்கள், மக்கள் மனசில் இருக்கிறதான் ஸ்டார்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மக்கள் மனசில் இவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்குது அப்படின்றது நமக்கு வாகா நம்ம ஒன்று சொல்லிக்கிறோம்ல, அதை சொல்கிறதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஸ்டாரை நம்ம பொலிட்டிக்கலி லெஜிட்டிமைஸ் பண்ணுறோம். இதை வந்து மெர்சலில் பண்ணோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இன்னைக்கு யாரெல்லாம் யூடியூப்பில் பயங்கரமாக விஜயை திட்டுறாங்களோ அவங்கெல்லாம் அந்த பீஸ்ட் ட்ரெய்லர் வந்தபோது அந்த காவி துணியை கிழிச்சிட்டார் அப்படின்றதுக்காகவே வீடியோ போட்டாங்க. அது வந்து ஒரு பாஜக எதிர்ப்பு இது அப்படின்னு. இப்போ நாம் சிரிக்கலாம், சரிங்களா, நம்ம சிரிக்கலாம். ஆனால் சாதாரண மக்கள்கிட்ட அது எப்படி போய் சேரும் அப்படின்னா, he has political intentions and the political intentions are good. அதாவது வந்து அவர் வந்து அவரால் முடிஞ்ச ஒரு பாஜக எதிர்ப்பு அவர் செய்கிறாரு, ஒரு பொலிட்டிக்கலி தன்னை அலைன் பண்ணிக்கிறாரு, ஒரு ப்ரொக்ரெசிவாக அலைன் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு மெசேஜாக நம்ம லெஜிட்டிமைஸ் பண்ணியிருக்கோம். நம்மனா நான் சொல்கிறது இப்போ நான் பண்ணல, நீங்கள் பண்ணல, ஓகேங்களா. ஆனால் ஜென்ரலாக ஓகேங்களா, அதாவது ஏன்னா அப்போவும் அந்த பாஜக எதிர்ப்பு அணின்னு இருக்குது, அந்த பாஜக எதிர்ப்பு அணியில் இருந்தவங்க இந்த லெஜிட்டிமைசேஷனை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சினிமா ஐகான்லேருந்து இந்த பொலிட்டிக்கல் ஐகானாக மாறுறதுக்கு ஒரு டிரான்சிஷன்றது வந்து ரொம்ப முக்கியம். அந்த டிரான்சிஷன் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிடும். அந்த டிரான்சிஷன் லேண்ட் ஆகணும். அந்த டிரான்சிஷன் லேண்ட் ஆகிறதுக்கு இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, இந்த பேச்சுக்கள்லாம் ஹெல்ப் பண்ணிச்சு. அப்போ தான் வந்து அனிதாவை போய் பார்க்குறது அப்படின்னா அதை ஒரு பொலிட்டிக்கல் இதாக எடுத்துக்கிட்டே பாருங்கள், விஜயை அனிதா வீட்டில் போய் விசாரிக்கிறாரு. அப்போனா வந்து அதாவது வந்து அதன் மூலமாக சாதாரண மக்கள்கிட்ட அனிதாவுடைய இறப்புன்றது வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்ற பேசுறதுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் விஜயோடைய பொலிட்டிக்கல் இமேஜை நீங்கள் லெஜிட்டிமைஸ் பண்ணுறீங்க. விஜய் ஆஸ் அ ஸ்டார் வந்து சன் டிவிலனா ஸ்டாராக இருக்க மாட்டார், ஓகேங்களா. விஜய் ஆஸ் அ ஸ்டார் வந்து சன் டிவிலனா ஸ்டாராக இருக்க மாட்டார். விஜய் ஆஸ் அ பொலிட்டிக்கல் ஐகான் வந்து இந்த லெஜிட்டிமைசேஷன் நடக்கலைன்னா நடந்திருக்காது. ஹி வுட் ஹவ் ஸ்டில் பிகம், அவர் ஓட்டெல்லாம் வாங்கியிருக்க மாட்டார்லாம் நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக ஒரு ரசிகர்கள்கிட்ட ஓட்டு வாங்கியிருப்பார், எல்லாம் வாங்கி. இதை ஏன் வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இன்னொரு அனெக்டோடல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன் என்னோடது. இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நடந்துச்சுல, அப்போது வந்து நான் வந்து ஒரு வேலைக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த அவர் வந்து அது ஒரு சினிமா சார்ந்த இடம், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு இயக்குனர் இருக்கார். அவர் பயங்கரமான ஒரு விஜய் ரசிகர், விஜய் இது பண்ணுறார். ஆனால் அவர் வந்து விஜய் தூக்கி பிடிக்கிறவர். ஆனால் வந்து அவர் வந்து ஒரு மத சார்போ இல்லை சாதி சார்போ காட்டிக்கிறவர் கிடையாது, அந்த மாதிரி எண்ணெல்லாம் இருக்கிறவர் கிடையாது. அவரளவில் ஒரு ப்ரொக்ரெசிவாக இருக்க முயற்சி பண்ணுறவர் தான், ஓகேங்களா. we were having about ஒரு 2 to 3 hours of argument. என்ன அப்படின்னா, விஜய் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியை எதிர்க்கிற லெஜிட்டிமேட்டான ஃபோர்ஸு அப்படின்னு அவர் ஆர்கியூ பண்ணுறார், ஓகேங்களா. அவர் ஆர்கியூ பண்ணுறதுல எந்த பொலிட்டிக்கல் டெப்த்துமே இல்லை.
ஓகேங்களா. ஆனால் அது வேற. பட் என்ன நான் அன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹிம், அது பல பேர்கிட்ட அது இருக்குது. அவர் பொலிட்டிக்கலி ஒரு லெஜிட்டிமேட் ஃபோர்ஸ்ன்றது வந்து பயங்கர ஆழமாக போயிருக்கு. இட்ஸ் நாட் ஜஸ்ட், அதாவது ஒரு ஒரு மெஸ்ஸையாவாக அவரை பார்த்து ஓட்டு போட்டாங்க, மீட்பராக பார்த்து ஓட்டு போட்டாங்க, அப்படி ஒரு செக்ஷன் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை, அப்படி ஒரு செக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். பட் a section also genuinely believes he has extraordinary political nuance, அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால் இப்படி நடந்துக்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அந்த ஆர்குமெண்ட்டுக்கே போகிறேன், அந்த இயக்குனருக்கும் எனக்கு நடந்த ஆர்குமெண்ட்லேயே அவர் திரும்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திமுக கூட்டணி வந்து பாஜக உள்ள வந்துடும் சொல்லி உன்னை ஏமாத்துது, இதை உடைக்கணும் அப்படின்னா அதிமுகவால் உடைக்க முடியாது, ஏன்னா அவன் பாஜக கிட்ட அடிமையாக இருக்கான், அதை அவங்களே ஏற்றுக்கிறாங்க. ஓகேங்களா. அந்த மெசேஜிங் வந்து பயங்கரமாக டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு கீழே. அதிமுக தொண்டர்களே வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க, ஆமாம் பாஜக கீழே தான் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் ரெட்டையிலைக்கு ஓட்டை போடுங்கடா அப்படின்னு அவங்க டீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அது அவங்களுடைய லாஜிக். பட் ஓகே. ஆனால் எடப்பாடி வந்து ஜெயலலிதா மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், ஒரு தன்னளவில் தன்னை முன்னிறுத்திக்கிற ஒரு லீடர் கிடையாது. ஹீ ஆல்வேஸ் சர்வ்ஸ் சம்ஒன். அவருக்கு வந்து மேலே ஒருத்தர் இருக்கணும், அவங்க ஆர்டர் கொடுக்கணும், அவர் ஆர்டரை வாங்குவார். அப்படி தான் ஒரு தலைவராக அவர் வந்து பிராண்ட் ஆகியிருக்கார். ஓகேங்களா. உண்மையாக இல்லையான்றதெல்லாம் வேறு, அதெல்லாம் நான் பேசவே இல்லை. ஃப்ரம் பெர்ஸ்பெக்டிவ் அப்படி தான் பிராண்ட் ஆகியிருக்கார். ஓகேங்களா. ஜெயலலிதா அப்படி இல்லைன்னு நம்புகிறாங்க. சரிங்களா. ஓகே, அப்படி அவங்க நம்புகிறாங்க. ஸோ அந்த இடத்துல விஜயை பார்க்குறாங்க. அந்த இடத்துல நீங்கள் தான் கொஞ்ச நாள் முன்னாடி, இப்போது யாரெல்லாம் வந்து பாஜகவை எதிர்க்கணும்னு பேசுனீங்களோ நீங்கள் தான் சொன்னீங்க விஜய்க்கு ஒரு பயங்கரமான பொலிட்டிக்கல் கான்ஷியஸ் இருக்குது, அவர் அனிதா மரணத்துக்கு வந்து எதிர்த்து பேசுகிறாரு, ஜிஎஸ்டியை எதிர்த்து பேசுகிறாரு, எச் ராஜாவை வந்து கலாய்க்கிறாரு, பப்ளிக்காக கலாய்ச்சார். எச் ராஜா வந்து ஒரு கேவலமான பிரச்சாரத்தை வந்து விஜய்க்கு எதிராக வைக்கும்போது, ஆமாம் நான் ஜோசப் விஜய் தானே ஒரு வெளிப்படையாக தன்னை வெளிப்படுத்திக்கிட்டார்ல. அதுக்கு முன்னாடி விஜய் வந்து ஜோசப் விஜய் தன்னை பேசினதான் எனக்கு ஞாபகம் இல்லை. விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கவங்களுக்கு தான் விஜய் ஜோசப் விஜய்னே தெரியும். ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு ஜோசப் விஜய்னு அவங்களுக்கு தெரியாது. தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி அவரை வெளிக்காட்டிக்கிட்டது இல்லை, அந்த இடத்துல தான் அவர் பண்ணுறார். ஓகே. ஸோ இந்த பொலிட்டிக்கல் லெஜிட்டிமைசேஷன் வந்து ஆடட் டு தி நாயக பிம்பம், இதை நம்ம ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது கோயிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டாரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, சைமல்டேனியஸாக யூ ஆர் ஆல்சோ லெஜிட்டிமைசிங் த ஸ்டார் அண்ட் ஒன் டே ஹீ கேன் யூஸ் இட் அகேன்ஸ்ட் யூ. அப்போது இந்த கேள்விக்கெலாம் நம்ம வந்து, ஏன்னா இதை நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கூட பார்க்கலாம். விஜய் வந்து ஃபஸ்ட்டு மாநாடு போட்ட உடனே பெரியார் படம்லாம் வச்சார்ல, அடேங்கப்பா பெரியாரை எத்தனை இளைஞர்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எத்தனை பேர் பேசணும், நடந்துச்சா இல்லையா? நீங்கள் வந்து திராவிட கட்சிகள் இல்லைன்னா இயக்கத்தினர் மட்டும் இல்லை, இன்டெலெக்சுவல்ஸே எழுதுனாங்க. என்ன எழுதுனாங்கன்னா, விஜய் இஸ் மியூட்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் டிராவிடன் மூமெண்ட்னு ஒரு பெரிய மகான், நியோ டிராவிடிசம், அந்த மாதிரிலாம் நிறைய பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க. அந்த வார்த்தைகள்லாம் நம்ம சொன்னோன்னா எல்லாம் ஆங்கிலத்தில் கட்டுரைகள் எழுதுறது, அது நிறைய பேர் எழுதினாங்க. இது டிராவிடன் மூமெண்ட்டோட மியூட்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு எழுதுறது, இல்லைன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிராவிடன் வெர்ஷன். அவங்க எல்லாருமே வந்து திராவிட இயக்கத்தோட இன்டெலெக்சுவல்ஸு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அவங்க தான் வந்து எழுதுறாங்க. ஆனால் வந்து அவருடைய அந்த தத்துவார்த்த அடிப்படையில், இல்லைனா வந்து இந்த ஐடியாலஜி அப்படின்னு எடுத்த கொள்கை ரீதியாக அவர் வந்து என்ன மாதிரியான செயல்பாடுகளை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு குவான்டிடேட்டிவாக அனலைஸ் பண்ணிங்கன்னா, குவான்டிடேட்டிவாகவும் குவாலிட்டேட்டிவாகவும் எப்படி வேணால் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா, அந்த செயல்பாடுகளில் இவங்க எப்படி அந்த கன்க்ளூஷனுக்கு வராங்க அப்படிங்கிறது எனக்கு அது புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா வந்து அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறீங்க, ஆதரவாளர்கள் இல்லை, ஆதரவாளர் விட்டுருங்க, அவன் எப்படியும் அப்படிதான் இருப்பான். நான் வந்து இன்டெலெக்சுவல்ஸே சொல்கிறேன். அவர் கணிக்கிறவங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஒன்றுமே இல்லைங்க, விஜய்ங்கிறத ஒரு இதுங்க, அது வந்து ஒரு நாயக பிம்பங்க, பிம்பச்சிறைங்க, அது வந்து வேஸ்ட்டுங்கன்னு சொல்கிறது, மட்டடி அடிக்கிறாங்க. அது வந்து கிடையாதுங்கிற இந்த எக்ஸ்ட்ரீம் வந்து விஜய் புரியாத ஒன்று அவர் செய்கிறாரு. அவர் வந்து உங்களுக்கு புரியாத ஒன்று செய்கிறாரு. அதாவது அவரே ஒரு திமுகங்க, உங்களுக்கு புரியலையா அப்படிங்கிற ஒரு வருஷன், ரெண்டே வருஷம் தான், ஒண்ணுமே இல்லை. இந்த வருஷம் இந்த அவர் சொல்லார்ல, ஒன்று டிவிக்கே ஒன்னொன்று டிஎம்கேங்கிற மாதிரி தான் இது. ஒண்ணுமே இல்லாத டிவிக்கேன்னு வச்சுங்க, எல்லாருக்கும் டிவி. ஷ்ரோடிங்கர்ஸ் கேட், அது ஒண்ணு செத்து போச்சு, இல்லைன்னா அது உயிரோட இருக்கு. அந்த மாதிரி பார்க்கக்கூடிய தன்மையில இது வந்து ஒரு வெகுஜனமோ இல்லைனா வந்து ஒரு சாமானியன் பேசுறதுங்கிறது வேற,
இன்டெலெக்சுவல்ஸாக தன்னை சொல்லிக்கிற ஆட்கள் இல்லை, ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, இன்டெலெக்சுவல்ஸே இருக்கிறாங்க. அவங்களோட மதிப்பீடே இப்படித்தான் இருந்தது இந்த எலெக்ஷனில் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயமா தான் இருக்குது. எனக்கு வந்து அவருடைய தன்மைகள் இருக்குல்ல, சிம்பிளிசமாக சில விஷயங்கள் செஞ்சால் கூட போதும், அவர் வந்து இந்த நேர்கோட்டில் தான் பயணிக்கிறாருன்னு அதுக்கு வந்து பொழிப்புரை எழுதுவதற்கு இன்டெலெக்சுவலைசிங் த எவ்ரி மூவ் ஆஃப் விஜய்னுங்கிறதுக்குல அது வந்து ரொம்ப கான்ஷியஸாகவே நடந்திருக்குது. அது வந்து இன்டெலெக்சுவல்ஸ் செக்ஷன்ஸ்லேயே ரொம்ப கான்ஷியஸாக அவர் என்ன செஞ்சாலும் அண்ணன் செய்யறதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. அது வந்து ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. கட்சிகள் வந்து இப்படித்தான் வந்து மக்களை ஏமாற்றும், அவர் என்ன சொல்லுது, திராவிட கட்சிகள் வழியில் போயே அண்ணன் வந்து இதை செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கோ, இல்லாட்டி வந்து அவர் வந்து ஹீஸ் எ செக்குலர் ஃபோர்ஸுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கோ, செக்குலர் அவர் உண்மையிலே செக்குலர் ஃபோர்ஸாக இருக்கலாம், இல்லை செக்குலர் பாலிடிக்ஸ் மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்கலாம், எல்லாமே ஓகே தான். அது வந்து ஒரு அடிப்படையாக இருக்கிறதுக்கு பதிலாக அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிட்டியாக மாறுதில்லை. நம்ம ஆதரிக்கிறதுக்கான அடிப்படை குவாலிட்டியே அதுவாக இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல தாண்டி அவர் ஒரு செக்குலர் ஃபோர்ஸ், அவரை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இப்படி கொஸ்டின் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல. அந்த இங்கே ஸ்டேட்டஸ்கோவாக இருக்கிற எல்லாமே வந்து அவருக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அல்ல இன்டெலெக்சுவலைஸ் பண்ணக்கூடிய தன்மையில் பார்க்குறதும் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதில் இது எல்லாமே கலந்தது தான். ஒன்று அந்த பர்சனல் கனெக்ட்லேருந்து இது அதுக்கு சொல்லக்கூடியதுலேருந்து அவங்க எனக்கு வந்து ஐடியாலஜிக்கலாக ஒரு என்ன மாதிரியான பொசிஷன்ஸ் இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு குவான்டிடேட்டிவாக அதை எனக்கு காட்டுங்க, நான் வந்து ஒத்துக்கிறேன். புரியுது. அதான் டூ த ஒர்க் வி வில் பிலீவ் யூ, அவ்வளோதான். எங்களுக்கு என்ன உங்களை வந்து ஃப்ளாட்டாக எப்பவுமே டிஸ்மிஸ் பண்ணணும்னு எங்களுக்கு என்ன ஏதாவது இருக்கா என்ன? டூ த ஒர்க் வி வில் பிலீவ் யூ. ஆனால் நீங்கள் ஒர்க்கே பண்ணாமல் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிரெடிட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் ஒர்க்கே பண்ணாமல் நீங்கள் கிரெடிட்டுக்கு போகிறீங்கன்னா அது ஏற்றுக்க முடியாது. இதை வந்து நான் நிறைய பேர் பார்த்தேன். அவர் வந்து அம்பேத்கர் புக்கு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அம்பேத்கர் நிறைய பேர்கிட்ட போய் சேருவார்னு பேசினப்பெல்லாம் எனக்கு வந்து வைத்தறிச்சலாக தான் இருந்தது. என்னென்னா திருமாவளவன் வந்து 30-35 வருஷமாக அவர் பேசுகிறதோ இல்லைனா மற்ற நிறைய இன்டெலெக்சுவல்ஸ் அம்பேத்கர் நூற்றாண்டுக்கு பிறகு அவ்வளோ பெரிய வேலைகள்லாம் இங்கே பண்ணியிருக்கிறாங்க தலித் இன்டெலெக்சுவல்ஸு எல்லாருமே. அதெல்லாம் போய் சேராத அம்பேத்கர் விஜய் வந்து அந்த ஆனந்த விகடன் புக்கு போட்டவொடனே போவாருன்னு சொன்னது இருக்குல்ல, அது வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு எனக்கே புரியலை. இவங்க எப்படி இதை நம்புகிறாங்க அப்படின்னு. நம்ம பேசிட்டு இருக்கும்போது நான் போகிற போக்கில் ஒன்று சொல்லிட்டேன். அதாவது வந்து ரூட்டை டிஸ்மிஸ் பண்ணுற மாதிரி அவங்களோட இம்பேக்டை ரொம்ப குறைச்சி சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அப்படி சொல்லணும்னு நான் நினைக்கல. அதை நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது ரூட்டு, இன்ஸ்டாகிராம் அலை, அப்புறம் ஜென்சி, இதையெல்லாம் ஒரு புள்ளிகளாக வச்சு ஒரு தொடர்ச்சியாக ஒரு காரணம் சொல்கிறாங்கல்ல, இதோடைய இம்பேக்ட்லாம் நிஜமாகவே என்னவா இருந்திருக்கு. இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு மேடையில் ஏறி ஓப்பனாகவே சொல்கிறார், நம்ம இன்ஸ்டாகிராம்னால தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறார். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம்னால தோத்துட்டோமா, இல்லை இன்ஸ்டாகிராமோட இம்பாக்ட் என்ன, ஜென்சி இம்பாக்ட் என்ன, ரூட் இம்பாக்ட் என்ன? இன்ஸ்டாகிராமோட பயன்படுத்தக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை தான் எத்தனை அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். 1.25 கோடி ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டாலின் வந்து அவர் வந்து எலெக்ஷன் அன்னைக்கு முடிஞ்ச உடனேவே அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், 2 கட்சிகளுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து 2.5%. 2 அணிகளுக்கு இடையிலான திமுக கூட்டணிக்கும் தாவேக்காவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கிறது வெறும் 3.5% தான் இருக்குது. அதில் போடும்போது 2 அணிகளுக்கும் இடையிலான வித்தியாசங்கிறது ஒரு 17 லட்சம் ஓட்டு தான். அதெல்லாம் நம்ம தோற்றுருக்குறோம், நம்ம ஒரு பெரிய தோல்வி இல்லை, இது அந்த ஒரு 17 லட்சம் ஓட்டு வித்தியாசம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து அவங்க வந்து கவனிக்க தவறின இடம் வந்து 17 லட்சம் இல்லை, அவங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய தாவேக்காங்கிற ஃபோர்ஸுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை விட 2021 இருந்த திமுகவின் வாக்கு சதவீதத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய திமுகவின் வாக்கு சதவீதத்துக்கும் இடையில என்ன வித்தியாசத்தை பார்க்கணும். கிட்டத்தட்ட அவங்க ஒரு 13.5% இழந்திருக்காங்க. 55 லட்சம் வாக்கு, 55 லட்சம் பேர் போன தடவை திமுக போட்டவங்க இந்த முறை போடலை. அந்த 55 லட்சம் பேருமே இன்ஸ்டா பயனாளிகள்லாம் நான் நம்பலை. அதுவும் இல்லாமல் அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் திமுகவின் அந்த இத்தனை திட்டங்கள் சொன்னாங்க இல்லையா, அதனோட பெனிஃபிஷியர்ஸாகவும் இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ இவங்க அதை மட்டுமே ஒரு காரணமே இவங்க நம்புகிறாங்கன்னா, அதை தாண்டி ஏதோ ஒரு ஃபேக்டர் அதில் இருக்குது அப்படிங்கிறத உணரணும். அது அந்த உண்மையை அவங்க நம்ப தொடங்கணும். அதில் தான் வந்து அவங்க வந்து இந்த தோல்வியை அனலைஸ் பண்ணுறதுங்கிறதுல முதல் புள்ளியாக நான் பார்க்குறேன். ஏன்னா இவங்க வந்து அந்த 17 லட்சம் தான் போயிருக்குன்னு நம்ப தொடங்கிட்டாங்கனாலே அது ஒரு பெரிய இது வந்து பெரிய தோல்வி இல்லை, இல்லாட்டி இதில் வந்து பெரிய லாஸ் நமக்கு இல்லைன்னு நினைக்க தோணும்.
ஆனால் வந்து அந்த 55 லட்சம் பேர் வெறும் திமுகவுக்கு மட்டும் சொல்கிறேன், உதயசூரியன் சின்னத்துக்கு மட்டுமே வாக்களித்தவங்க 55 லட்சம் பேர் இவங்களை விட்டு போயிருக்காங்க. அந்த 55 லட்சத்தில் ஒரு 30 லட்சம் இப்படி வந்திருந்தா கூட இவங்க வந்து சீட் கன்வர்ஷனுங்கிறது மேசிவாக இருந்திருக்கலாம். நான் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா தாவேக்காவுக்கு வந்து அப்போது இந்த 1,75 லட்சம் பேர் யார் எல்லோரும் இன்ஸ்டா பயனாளிகளானா அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு படம் ஓடணும், அது என்ன வெறும் ரசிகர்கள் மட்டும் ஜெயிக்க வச்சிட முடியாது, அதுக்கு வந்து வெகுஜனமாக ஜெயிக்கும். அது மாதிரி இதில் ஒரு பெக்குலரான ஃபேக்டர் வந்து இந்த விஷயத்தையும் நான் அட்ரஸ் பண்ணிடலான்னே பார்க்குறேன். தலித்துகள் எல்லாரும் தாவேக்காக்கு ஓட்டு போட்டாங்க, பெண்கள் எல்லாரும் தாவேக்காக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, மைனாரிட்டிஸ் போட்டாங்க, மைனாரிட்டிஸ் ஃபுல்லாக தாவேக்காக்கு போட்டாங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவோ இல்லைனா இருக்குது. அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு நான் பார்க்குறேன். தலித்தோட பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் எவ்வளோ தான் இருக்குது? தமிழ்நாடு பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா தலித்துகளோட பாப்புலேஷன் அதிகபட்சம் 20% இருக்கலாம். ரஃப்லி 5 கோடி பேர் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 4,70,00,000 என்னமோ ஓட்டு போட்டிருக்காங்க. 85% ஓட்டு போட்டிருக்காங்க. 4,70,00,000 அப்படின்னா அதில் ஒரு 20% பேரும் போட்டு போட்டாங்கன்னு நான் வச்சுக்கிறேன். அப்படியே வச்சுக்கிட்டா கூட நமக்கு வந்து இன்னும் 1 கோடி பேர் கிட்ட ரஃப்லி அரௌண்ட் 1,80,00,000 தான் போட்டிருக்க முடியும். மீதி 1 கோடி பேர் யார்? அப்போ நீங்கள் எல்லாருமே தாவேக்காக்கு தான் போட்டிருப்பாங்க. நான் அந்த அசம்ஷன் வச்சுக்கிட்டா கூட 1 கோடி பேர் அவங்களுக்கு போட்டிருக்காங்க தாவேக்காக்கு, தலித்துகள் இல்லாமல். அப்போ நீங்கள் தலித்துகள் கம்யூனிட்டி எல்லாருக்குமே தலித்துகள் நமக்கு போடவே இல்லைங்கிற முன்முடிவுக்கு நீங்கள் வரும்பொழுது உங்களை ஆதரித்த ஒரு தலித் கம்யூனிட்டி இருப்பான் இல்லையா, ஒரு ஓட்டரு, அவனை நீங்கள் உங்களை அறியாமல் நீங்கள் ஏலினேட் பண்ணுறீங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. திமுக வந்து இந்த விஷயத்தெல்லாம் அவங்க உணரணும்னு நான் நினைக்கிறேன். ஓபிசி வெகு அளவில் ஓட்டு போட்டிருக்காங்க, விமன் வெகு அளவில் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறது போட்டிருக்காங்க தான். மெஜாரிட்டி போட்டிருக்கக்கூடும், ஆனால் எல்லா விமனும் அங்கே போட்டிருக்காங்களா? அப்படி கிடையாது. மெஜாரிட்டி போட்டிருக்காங்க, எல்லா கம்யூனிட்டிலேருந்து எல்லா செக்ஷன்ஸ்லேருந்து மெஜாரிட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறது சரி. அது எந்த கட்சி தேர்தலில் ஜெயிக்கும் போதும் கூட அப்படி தான் நடக்கும். போன முறை இவங்கெல்லாம் மெஜாரிட்டியாக வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, ஆனால் எல்லாரும் ஓட்டு போடல. அதே தான் இந்த முறை இந்த எலெக்ஷனில் மெஜாரிட்டி ஓட்டு போட்டாங்க. இதை நீங்கள் ஒரு சிங்கிள் கம்யூனிட்டியை, இந்த கம்யூனிட்டி எனக்கு ஓட்டு போடலை, இஸ்லாமியர்கள் எனக்கு ஓட்டு போடலை, கிறிஸ்தியர்கள் எனக்கு ஓட்டு போடலை, தலித்துகள் எனக்கு ஓட்டு போடலை, பெண்கள் எனக்கு ஓட்டு போடலை அப்படிங்கிறதுக்குள்ள டெமோகிராஃபியாக பிரிக்கிறது மூலயமா உங்களுக்கு ஓட்டை ஆல்ரெடி போட்டான் இல்லையா, அவனையுமே நீங்கள் ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய இந்த போஸ்ட் எலெக்ஷன் நரேட்டிவ் இருக்குல்ல, அது வந்து அதை அவனை ஏலினேட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது. அதை வந்து அவங்க உணரலை. இதை வந்து இன்ஸ்டா பார்த்துட்டு இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறதும் ஒரு விதமான ஒரு பேய் கதைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அது நான் அவங்களே ஏமாற்றிக்கிற ஒரு தன்மை தான் அது. வந்து அவங்க வந்து அவங்களே ஏமாற்றிக்கிறது. இன்ஸ்டா ஒரு பங்கை வகிச்சிருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் திரையில் இருக்கிறதும் என் திரையில் இருக்கிறது வேறு. எனக்கான விருப்பங்கள்ங்கிறது வேறு. எனக்கு என்ன விருப்பமோ எனக்கு ஏற்ற மாதிரி தான் என் திரை இருக்கும். உங்கள் விருப்பம் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் திரை இருக்கும். விஜய் உங்களுக்கு பிடிச்சதால நீங்கள் விஜய் வீடியோவாக தேடி பார்த்தீங்க, 2 வீடியோ தேடி பார்த்து லைக் போட்டு இல்லை ஷேர் பண்ணிங்கன்னா அவர் விஜயா வருவார். இப்போ எனக்கு வந்து திமுக பிடிக்குமோ இல்லைனா திருமாவளவன் பிடிக்குமோ இல்லை விசிகா பிடிக்கிறதுனால இப்போ நான் வந்து அந்த மாதிரி பார்க்குறேன்னா எனக்கு வெறும் அந்த மாதிரியான வீடியோஸ் தான் வரும். ஸோ ஆல்காரிதம்ங்கிறது நம்முடைய சுய தேர்வுக்கு ஏற்ற மாதிரியும் நம்முடைய வெறுப்பு சார்ந்ததும். அதனால் அது வந்து அது மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதும் உண்மை. அது மேனிப்புலேட்டும் பண்ணியிருக்கலாம். ஒரு வீடியோவை 1000 பேர் அட் அ டைமில் பண்ணும்போது அதனுடைய ரீச்சு அது உங்களுக்கு நீங்கள் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது இருக்கிறப்போ அல்கோரிதமை நம்ம வந்து ட்ரெயின் பண்ண முடியும், இல்லைனா அது வந்து நம்ம மாற்ற முடியும் அப்படிங்கிறது இருக்குது. நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அது மட்டும்தான் காரணமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்குது. அது மட்டும் காரணம்னு நான் நம்பலை. உண்மையிலே அது ஏதோ ஒரு பங்கு வகிச்சிருக்கலாம், ஆனால் அது மட்டும் காரணம்னு நான் நிச்சயமாக நம்பலை. நீங்கள் மேபி அந்த அல்கோரிதம் பார்த்து நீங்கள் மேபி பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி, ஆல்கோரிதமே பேசிடுவோமே. இப்போ திமுக வந்து தொடர்ந்து அதாவது திமுக தான் தோற்றதற்கான காரணங்களை வந்து மட்டையாக்கி சொல்கிறது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயிடுச்சுன்னா, இதை நான் வருத்தப்பட்டு தான் சொல்கிறேன், எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட ஏதோ இந்த விஏஎஃப்ன்ற ஒரு கதைலாம் பார்த்தேன், ஒரு மணி நேரம் வீடியோலாம் பார்த்து நிஜமாக சொல்கிறேன், அது ஏதோ ஒரு திராவிட பாரிசாலனை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அவர் ப்ரொஃபஸராக நிஜ லைஃப்பில் எனக்கு கேட்டு பக்குன்னு ஆயிடுச்சு, இவர்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் எப்படி இருப்பான். சரி, ஓகே, அதை விட்டுருவோம். இப்போ என்னென்னா, when I said ரூட் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி அல்கோரிதமை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா திமுகவால் அதை ஸ்பெண்ட் பண்ண முடியாதா அப்படின்னு நான் கேட்கும்போது, நான் வந்து ரூட்டு மேனிப்புலேட் பண்ணதை வந்து நான் வந்து குறைச்சி சொல்லலை.
ஓகேங்களா? தாவேக்காவுடைய இயக்கத்திலேயே, அதாவது அவங்க இயங்குறதுலேயே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க வந்து பொய்கள், அரை உண்மைகள், சதிகள் இதை பரப்புறத வந்து ஒரு வேலை திட்டமாக வச்சு செய்கிறாங்க. அதன் மூலமாக தன்னுடைய ஆதரவை பெருக்கிக்கிறாங்க. இது ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை. இதை நான் இல்லைன்னு சொல்லலை. இல்லை, இது ஆக்சுவலாக வந்து நான் இதில் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன், நீங்கள் அதில் சேர்த்து கூட சொல்லுங்கள். இது வந்து ஒரு ரூட்டுங்கிற கம்பெனி வந்ததுக்கப்புறம் இது வந்ததா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா இல்லை ஜியை விட்டுருங்க, ஒரு சினிமா ஃபேன்ஸோடைய மென்டாலிட்டிங்கிறது அப்படிதான் இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மேபி 90s கிட்ஸுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஃபேஸ்புக் டைமில் ட்ரால் சினிமா, ட்ரால் கோலிவுட், அப்புறம் வந்து கொக்கிக்குமார். ட்ரால் சினிமா வந்து சூர்யா ஃபேனாக இருப்பான், ட்ரால் கோலிவுட் வந்து இதான் விஜய் ஃபேனு, கொக்கிக்குமார் அஜித் ஃபேன் வச்சுக்கிட்டு அந்த பேஜுகள்லாம் மில்லியன்ஸ் கணக்கில் வியூ வச்சுக்கிட்டு தினமும் காலையில் எழுந்திரிச்சிருந்து ஒரு 50 மீம்ஸ் வந்து அஜித்தை கேவலப்படுத்தி போடுறது, விஜய் கேவலப்படுத்தி போடுறது வரும். அதுக்கு லைக்ஸுமே இப்போ வந்து துப்பாக்கி படத்துக்கு வியூஸ் அதிகமாக வந்துச்சுன்னா அடுத்து விவேகமுக்கு அதிக வியூஸ் வரணும். முதல் நாள் வரலன்னா அந்த 1 மணி நேரத்தில் அந்த அந்த இந்த மீம் பேஜஸில் இருக்கக்கூடிய அட்மின்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் ட்ரெயின் பண்ணி அந்த விஷயத்தை ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறத, அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத ஒரு ரூட் மாஃபியாவை ரூட் வந்து சொல்லி தரல. ஆல்ரெடி அவன் ட்ரெயின்டாக இருக்கிறான். மேபி அவங்க வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ணுற வேலையை அவங்க பண்ணுறாங்க. ஆர்கனைஸ் பண்ணுறது மேபி பண்ணியிருக்கலாமா. இன்னொன்று வந்து இந்த வீடியோஸோட எடிட்டு இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு ஒரு நேரம் செலவிடுறது, இதுக்கான பொருள் செலவு பண்ணுறது, அதை வந்து அவங்களுக்கு அவங்க வந்து பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, அவங்க பரப்புறதுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கிறது மாதிரியான ஃபெசிலிட்டேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்களை இவங்க வந்து மோர் ஃபுல் டைமாக ஒரு இத்தனை பேரை அமர்த்தி அவங்க பண்ணியிருக்க முடியும், அவங்க பாட்ஸ் கிரியேட் பண்ணி அதை பண்ணியிருக்க முடியும். ஆனால் அந்த ஃபேன் மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய ஃபேனாக இருக்க ஆட்கள் எல்லாருமே இதை வந்து தன்னியல்பாகவே அவங்க வந்து இதை ஒரு காலகட்டத்தை செஞ்சவங்க தான். நானுமே அதெல்லாம் பகிர்ந்துருக்கிறேன். அதை வந்து நான் வந்து மேபி எனக்கு பிடிச்ச ஒரு நடிகரையோ இல்லைனா அந்த மாதிரி ஏதோ ஒன்று பகிர்ந்துருப்பேன். அது வந்து அந்த அந்த ஒரு ஏஜ் இருக்குல்ல, ஃப்ரம் 20 to 25 ஆர் லைக் 18 to 25, நீங்கள் அந்த ஏஜ் குரூப்பில் வந்து நமக்கு வந்து ஒரு கதாநாயக பிம்பம் வந்து நம்மளை ரொம்ப ஈர்க்கும் பொழுது நம்ம வந்து அதை ரொம்ப இது வந்து ஒரு ரூட் மாஃபியா வந்து நமக்கு சொல்லி தருது அப்படிலாம் கிடையாது. இது வந்து இயல்பாகவே நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன். நீங்கள் மேபி அந்த அல்காரிதம் ரூட் வச்சு நீங்கள் சொல்லிடுங்க. ரைட். இல்லை, கொஞ்சம் லைட்டாக டைக்ரெஸ் ஆகிறேன் நீங்கள் சொன்னதில், ஆனால் மோஸ்ட்லி ஐ அக்ரி, பட் லைட்டாக டைக்ரெஸ் ஆகிறேன். என்னென்னா, ஒரு ஜோக் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக விஜய் சினிமாவுக்கு இது அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி, சரிங்களா? அதாவது என்னென்னா, எந்த நடிகருடைய புது படம் ரிலீஸ் ஆனாலும் சர்க்காரோடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து அதிகமாகிடும், சரிங்களா? ஏன்னா இப்போ அஜித் படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் க்ரோர்ஸ் ஃபர்ஸ்ட் டே அடிக்குதுன்னா ஒரு விஜய் அக்கௌண்ட் வரும், டே சர்க்கார் X+5 அப்படின்னு, சரிங்களா? சேம் வித் சூர்யா வாட் எவர். அதாவது வந்து என்னன்னா, அந்த ரியாலிட்டியை வந்து இப்போ ஒரு படம்ன்றது வந்து முன்னாடி ரிலீஸ் ஆன படம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை தான் ஃபர்ஸ்ட் டே கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த கான்ஸ்டண்ட்டாக அந்த ரியாலிட்டியை மாற்றிக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, இது விஜய் ஃபேன் பண்ணுறாங்கன்னு இல்லை, இது வந்து காமன் பிஹேவியர் அக்ராஸ் சினிமா ஃபேன்ஸ். இது பண்ணுறது வந்து ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸாஜரேட்டடாக ஒரு உண்மையை சொல்கிறது, இல்லை அரை உண்மையை சொல்கிறது, இல்லை உண்மையே இல்லாமல் ஃப்ளாட்டாக ஒரு போய் ஆனால் அதை 100 பேர் சேர்ந்து சொல்கிறது அப்படின்றது வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு ஒரு பயிற்சி இருக்கான்னா, ஆமாம், ரசிகர்களுக்கு பயிற்சி இருக்குது, விஜய் ரசிகர்களுக்கு பயிற்சி இருக்குது, அது உண்மை. இப்போது ரூட் வந்து அதை சொல்லிக் கொடுக்கல, உண்மை, அது முன்னாடியே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ரூட் என்ன பண்ணுது அப்படின்னா, மற்ற நடிகர்கள் இதை பண்ணலை, இவங்களால் அதை பண்ண முடிஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த அரை உண்மைகள், இந்த பிரச்சாரங்கள் இருக்குல்ல, இந்த தன்னை வந்து பெரிதாக்கி காட்டுற இந்த பொய் பிரச்சாரங்களை வந்து இவங்களால ஆர்கனைஸ் பண்ண முடியுது. ரூட்டால் ஆர்கனைஸ் பண்ணி அதை ஃபனல் பண்ண முடியுது. ஒரு 100 துளியாக இருக்கிறத ஒரு கோலையில் ஊற்றி உங்களுக்கு குடிக்கி கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி அவங்களால அதை பண்ண முடியுது. இது ஒன்று பண்ணுறாங்க. ரெண்டாவது, இருக்கிற இன்ஃப்ளூயன்சர் நெட்வொர்க் வந்து அவங்க வந்து அதை எப்படி வந்து அதை மேனிப்புலேட் பண்ணுறது, அது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது, அதை அவங்க பண்ணுறாங்க. இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. இது எங்கே வருதுன்னா, இப்போ வந்து 2014 எலெக்ஷன் போனோன்னா இதே தான் சொல்லுவாங்க. மோடி வந்து பயங்கரமாக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணார், ராகுல் வந்து மிஸ் பண்ணார். அந்த ஃபேமஸான ஒரு கதை இருக்குல்ல, கூகுள் ஹேங் அவுட்க்கு வந்து கூகுள்காரன் வந்து முதல்ல ராகுலுக்கு தான் இன்வைட் கொடுத்தான். ராகுல் வந்து இதில் எவன் பார்ப்பான், எவனும் பார்க்க மாட்டான், என்னோட மக்கள்கிட்ட நான் கீழே போய் நேராக பேசுகிறேன் அப்படின்றதுல மோடி பேசினார், பயங்கரமான சக்ஸஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னி வரைக்கும் அந்த கதையை சொல்லுவாங்க, ஒரு கேஸ் ஸ்டடியாக சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக என்னென்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 6 வருஷம், அந்த கூகுள் ஹேங் அவுட் விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 வருஷம் வந்து செயின் மெயில்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து
தொடராக வந்து ஒரு மெயில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் 100 பக்கம் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு ஒரு 30 மெயில் வரும். இதெல்லாம் யாராவது படிப்பாங்களா அப்படின்னா இன்னைக்கு காலத்தில் அதை யோசிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு காலத்தில் இதை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. செயின் மெயில் படிச்சுட்டு இருந்தாங்க. செயின் மெயிலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 6 வருஷத்துக்கு செயின் மெயிலில் வந்துட்டு சோனியா வந்து ஒரு இத்தாலிக்காரி, அது போப் வந்து இந்தியன் பாலிடிக்ஸை வந்து சோனியா மூலமாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்ற கதைகள், அந்த வெறுப்பு பிரச்சாரங்கள்லாம் இருக்குல்ல, அந்த ராகுல் காந்தி வந்து அவருடைய பிறப்பை பற்றி அசிங்கமாக பேசுறது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக அதை பண்ணாங்க. அதை பண்ணி அதுக்கு மேலே வந்து இந்த மேனிப்புலேஷன் அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போது முதல்ல அந்த ஏற்பை உருவாக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம்னால தோத்தோம் அப்படின்னு அவங்க திமுககாரங்க சொல்கிறது என்னன்னா, ஏதோ அவங்க எஃபெக்டிவாக ஒரு கேம்பெயின் பண்ணிட்டாங்க, நீங்கள் பண்ணலை, அதனால் நீங்கள் தோத்துட்டீங்க. இல்லை, அவங்க ஒரு கேம்பெயின் பண்ணாங்க, நீங்கள் ஒரு கேம்பெயின் பண்ணீங்க. அவங்க கேம்பெயின் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக ரிசீவ் ஆச்சு, மக்கள் மத்தியில் ரிசீவ் ஆச்சு, நார்மலாக அதை ஷேர் பண்ணுறாங்க. அவங்க கேம்பெயினிங்கில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆமாம், அவங்க பொய்கள் பேசுகிறாங்க, சதி கோட்பாடுகள் பேசுகிறாங்க. குறிப்பாக நாம் அடுத்து கரூரை பற்றியும் பேசுவோம். சரிங்களா? கரூர் விஷயத்தில் என்னென்ன கேவலமான பொய்கள் சதிகள்லாம் சொன்னாங்க, மனசாட்சி இல்லாத பொய்கள்லாம் சொன்னாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டிலே நிறைய பேருக்கு தெரியும். இது அதாவது அவங்க சாதி வெறுப்பு மத வெறுப்புலாம் பேசலை. அதனால் அந்த இதை வந்து பழியை வந்து நம்ம அவங்க மேலே சொல்ல முடியாது. அவங்கக்கிட்ட ஒரு மாப் மென்டாலிட்டி இருக்குது, உண்மை தான். ஆனால் பொய் செய்திகளை பரப்புகிறாங்க, உண்மை தான். ஆனால் அதுக்கு அடிப்படையில் அவங்க என்ன பேசினாலும் கேட்கறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. முதல்ல அக்ரி டிஸ்அக்ரிலாம் ரெண்டாவது, நான் ஒத்துக்கிறேன் மறுக்கிறேன்றதெல்லாம் ரெண்டாவது, பேசுகிறத கேட்கறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. அந்த ஏற்பு எங்கேருந்து வருது, அதை எப்படி வருதுன்றதை நியாயமாக பார்க்காம நேர்மையாக அதை அணுகாமல் உங்களால் வந்து அதை டிஃபீட்டே பண்ண முடியாது. அப்போது வந்து நீங்கள் வந்து தோல்விக்கான காரணமாக ரூட்டு மாஃபியான்னு ஒரு சாதாரண ஒரு சோஷியல் மீடியா ஏஜென்சி வேலையை பண்ணுற கம்பெனியை வந்து நீங்கள் வந்து பழி போட்டு போகலாம். அதுதான் நடக்கும். சரி, இது ஒன்று. ரெண்டாவது, இன்னொன்று, இதோடைய தொடர்ச்சியாக இன்னொன்று பேசணும். என்ன அப்படின்னா, தாவேக்காக்கு ஓட்டு போட்ட பெண்களை கொச்சையாக பேசுறது. கவர்ச்சினால ஓட்டு போட்டாங்க, அவருக்கு ஒரு கவர்ச்சி இருக்குது, அதனால விஜய்க்கு ஒரு கவர்ச்சி இருக்குது ஓட்டு போட்டாங்க. எஸ், விஜய்க்கு ஒரு கவர்ச்சி இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அதுக்கு பெண்கள் மத்தியில் ஒரு ரிசப்ஷன் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல, இருக்கலாம், உண்மை. ஆனால் கவர்ச்சின்றது வந்து இஸ் பார்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் இமேஜரி. இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் லீடருமே வந்து ஒரு வகையான கவர்ச்சியை வந்து டேப்பின் பண்ணிப்பாரு. அது வந்து உங்கள் கண்ணுக்கும் என் கண்ணுக்கும் அது கவர்ச்சியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க காடர் பேஸுக்கு அது கவர்ச்சியாக தெரியும். இப்போ உதாரணத்துக்கு மோடி வந்து ஒரு வயசான மனுஷன் தானே, அவரை பார்த்து கவர்ச்சின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் நீங்கள் வந்து ஹிந்தி பேசுகிற மக்கள்கிட்ட போய் பேசி பாருங்கள், ஹிந்தி பேசுகிற மக்கள்கிட்ட போய் பேசி பார்த்தீங்கன்னா அவரை ஒரு கவர்ச்சி நாயகனாக பார்க்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த கவர்ச்சின்றது வந்து ஒரு ஜீசஸை நோக்கி பார்க்குற மாதிரி ஒரு கடவுள் நிலையில் கூட இருக்கலாம், இல்லை வந்து ஒரு செக்ஷுவல் அப்பீலாக கூட இருக்கலாம். சரிங்களா? ஒரு அப்புறம் என்ன பாலியல் கவர்ச்சியாக கூட இருக்கலாம். அது எந்த நிலையில் வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த கவர்ச்சின்றது வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத இப்போ ராகுல் காந்தி டிஷர்ட் போட்டு மாச்சோவாக தன்னை காமிச்சிக்கிறாரு, ஆண்மை தன்மை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தன்னை காமிச்சிக்கிறாரு. அதுக்கு ஒரு அப்பீல் இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கு வந்து ஒரு கவர்ச்சி இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ கவர்ச்சின்றது இருக்கும். ஓகேங்களா? ஆனால் விஜய்க்கு அதிகமாக இருக்கலாம், எனக்கு தெரியல. நான் வந்து விஜய் ஃபேன் கிடையாது, அதனால் எனக்கு அது கவர்ச்சி என்னன்னு புரியலை. பட் ஓகே, அந்த விஜய்கிட்ட அந்த கவர்ச்சி அதிகமாக இருக்கலாம். பட் டு டிஸ்மிஸ் பீப்புள் ஹூ ஓட் ஃபார் ஹிம், அவங்கள வந்து அப்படியே புறந்தள்ளுறதுக்கு அவங்கள வந்து ரெண்டு விதமாக புறந்தள்ளுறாங்கல்ல, ஒன்று தற்குறி, இன்னொன்று கவர்ச்சின்னு. தட் இஸ் எஸ்கேப்பிங் ஃப்ரம் அவர் ஷார்ட் ஃபால்ஸ். அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த ஷார்ட் ஃபால்ஸை பப்ளிக்காக நீங்கள் ஒத்துக்கலனா கூட அட்லீஸ்ட் இன் யுவர் ப்ரைவேட் மீட்டிங்ஸ் யூ ஷுட் பி ஓப்பன் டு இட். இல்லை, நீங்கள் இந்த சொன்னீங்களா, அந்த ரெண்டு போலாராக பார்க்குறாங்க அப்படின்னு. நான் அதான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, என்னென்னா விஜயோட சினிமா ஐடென்டிட்டி கன்வெர்ட்டிங் டு பிகம் பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருந்தோம் நம்ம முன்னாடி. அதில் வந்து அந்த பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியில் எப்படி இந்த கட்சிகளுக்கே ஒரு பங்கு இருக்குது, அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியை கொடுத்ததில்ல அப்படிங்கிறது இருக்குது. இன்னொன்று, அவர் தன்னை எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இந்த பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டிக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாருங்கிறது இருக்குது. விஜய் வந்து நீங்கள் இப்போ கூட சொன்னீங்க, அவர் வந்து ஜாதி வெறுப்பு மத வெறுப்பு இதெல்லாம் பேசலை அப்படிங்கிறது. அவர் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னை ஒரு தமிழ் ஐடென்டிட்டிக்குள்ளே பொருத்திப்பார் அவர். ஆனால் வந்து இந்த எதையுமே அவர் வந்து சார்பே காட்ட மாட்டார். இது அவர் ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. ஜாதியவாதியும் அவர் எதிர்க்க மாட்டார், ஆனால் ஆதரிக்கவும் மாட்டார். ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுற மாதிரி.
தலித் ஒரு விக்டிமாக இருந்தாலும் அந்த விக்டிமுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரோ இல்லையோ, எதிர்க்கவும் மாட்டார். இதை அவர் ஒரு ஸ்பீச்சில் சொல்லுவார், சிறுபான்மை பெரும்பான்மைன்னு பிளவுவாத அரசியல் நான் செய்ய மாட்டேன்னு. ஏண்டா ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் ஜென்ரலாக பார்க்கும்போது அவங்க கரெக்டு தானே, ஏன் எல்லாரையும் பிரித்து பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் அதை எடுத்துக்கிறாங்க. அவர் வந்து அந்த ஐடென்டிட்டிங்கிறது அது எவ்வளோ ஆபத்துன்றது நமக்கு புரியுது. அந்த பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டிங்கிறத அவர் ரொம்ப கான்சியஸாக முன்வைக்கிறாரு. அதுக்கு இந்த கட்சிகளை அவரோட எல்லா செயல்களுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் அர்த்தத்தை கற்பிக்கிறதுங்கிறத நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த கட்சிகளுமே அதுக்கு வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இது எப்படி விஜய்க்கு இப்படி ஒரு ஐடென்டிட்டி சேஞ்ச் இருக்கோ, அது மாதிரி விஜயோட ரசிகர்களுக்கும் அப்படி ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. என்னென்னா, அவன் வந்து இந்த பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி இருக்குல்ல, விஜயோட ஃபேன் அப்படிங்கிறது ஒரு எப்படி ஒரு ஐடென்டிட்டியாக இருக்குதோ, அவன் வந்து தொண்டராக மாறுறான். அது ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியாக மாறுது அவனுக்குமே. அந்த தொண்டருக்கு ஒரு கட்டத்தில் அது வந்து அவனோட சோஷியல் ஐடென்டிட்டியாகவே மாறிடுது. விஜயோட தொண்டருங்கிறதால விஜய் செய்கிற எல்லாத்தையுமே அவன் நியாயப்படுத்தணும். நீங்கள் சொல்கிறீங்களா, அது வந்து எப்படி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போய் அதுக்கு வந்து சேவ் பண்ணுறது, இல்லைனா வந்து அந்த அரை உண்மைகள் அதை வந்து உட்காந்து யோசித்தா அது வந்து இது எப்படி லாஜிக்கலி சரியாக இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அதை தாண்டி அவங்க ஏன் அதை வந்து நம்புகிறாங்க, இல்லைனா வந்து பரப்புகிறாங்க, இல்லைனா வந்து அது வந்து அப்படி ஒன்று அனுப்புனாலே அதை வந்து உடனே ஃபார்வர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு கை ஏன் போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, அது வந்து ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து தோற்றுறக்கூடாது, அவருக்கு வந்து எந்த இதுவும் வரக்கூடாது, அவருடைய வெற்றி வந்து என்னோட வெற்றி அப்படிங்கிற மாதிரி அவனோட சோஷியல் ஐடென்டிட்டியாகவே விஜயோட அந்த தொண்டர் ரசிகர் எப்படி வேணால் வச்சுங்க, அந்த இது வந்து மாறுது. இது வந்து மேகாவுக்கு வந்து நடந்துச்சு. மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். மேகா இவங்க எல்லாருக்குமே வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே ட்ரம்ப் வந்து 2016 இருந்த ட்ரம்ப்போட ஃபாலோயிங்கும் 2020 இருந்த ட்ரம்ப் ஃபாலோயிங்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆச்சு. அந்த மேகா டிரான்சிஷன் வந்து அந்த 4 வருஷத்தில் அது ரொம்ப ஹார்ட் கோர் ஃபார் ரைட்டாக போயிடுச்சு. அந்த ஃபார் ரைட்டாக போகிறதுக்கு அந்த டிரான்சிஷன் இருக்குல்ல, அவங்க வந்து அந்த சோஷியல் ஐடென்டிட்டியை அவங்க வந்து எப்படி அவங்க கையாண்டாங்க, அவங்க வந்து அதை உருவாங்கிட்டாங்க அப்படிங்கிறது. எனக்கு வந்து இவங்க வந்து அதை நான் வந்து இவங்க ரைட்டாக போயிட்டாங்கன்னு ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு நான் அரசியலாக சொல்ல விரும்பல. பட் ராதர் இந்த ஃபேனுக்கு அந்த அது ஒரு மிக முக்கியமான ஒரு சோஷியல் ஐடென்டிட்டி அவனுக்கு. இது வந்து எல்லா கட்சி தொண்டர்களுக்குமே அது அப்படி தான். அது இவனுக்கு ஒரு மாதிரி சொலிடிஃபை ஆகிறப்போ அவன் அப்படி தான் டிஃபெண்ட் பண்ண தொடங்குறான் அப்படிங்கிற இடத்துல தான் நான் பார்க்குறேன். கரெக்டு தான். ஏன்னா இந்த ரைஸ் ஆஃப் ரைட் விங் ஆர் ஏபொலிட்டிக்கல் பப்ளிக் ஃபிகர்ஸ் வந்து அந்த காலத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். ஏன்னா அது அக்ராஸ் த குளோப் வந்து அப்படி தான் இருக்குது. நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து ட்ரம்ப்பெல்லாம் வந்து இது அப்புறம் என்ன ட்விட்டரில் நான் சொல்கிறத வந்து ட்விட்டர் ஏமாத்துதுன்னு சொல்லி தனியாக ஒரு சோஷியல் மீடியா ஆரம்பிச்சு ட்ரூத் சோஷியல்னு சொல்லி அதில் தான் பேசுவாப்பில் அந்த மாதிரி. சரி, ஓகே. இப்போ நம்ம இதை பேசுறதுனால ஏதோ விஜயை டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறதுனால இல்லை, நான் மீண்டும் சொல்கிறேன், சமஸ் மாதிரி வேலைகள்லாம் நம்ம செய்யலை. ஓகேங்களா? அவருக்கு வந்து ஒரு இன்டெலெக்சுவல் வாப்பிங் கொடுக்குறதெல்லாம் நம்ம பண்ணலை. நான் ஏன் அதை தெளிவாக சொல்கிறேன்னா, ஒரு செக்ஷன் ஆஃப் விஜய் ஓட்டர்ஸ் வந்து ரேபிட் ஓட்டர்ஸ், அதாவது வந்து வெறி பிடித்த இது உங்களால் வந்து ஒரு உரையாடலுக்கே உட்படுத்த முடியாத செக்ஷன். நான் இல்லைன்னு சொல்ல, அவங்க தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறாங்க, அவங்க தான் வந்து ஆமாம் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து நினச்சி பார்க்க முடியாத கொச்சையான காரணங்கள்லாம் இருக்குது அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு. ஓகே, ஃபைன், அவங்கள விட்டுடுவோம். ஆனால் அந்த செக்ஷனை வச்சு நீங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்ட 35% கேரக்டரைஸ் பண்ணக்கூடாது. அது பண்ணுறது தப்பு. ஓகேங்களா? அது பண்ணுறது தப்பு. அந்த செக்ஷன் வந்து பயங்கர ஓக்கலாக இருக்குது. அது வந்து தன்னோட சப்போர்ட் ஃபார் விஜய் வந்து பயங்கர பெருமையோட சத்தமாக அதிகமாக திரும்ப சொல்லுது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து விஜய் எக்காரணத்தை கொண்டு தோற்றக்கூடாதுன்றதுக்காக தன்னால் முடிஞ்ச அத்தனை வேலையும் அவன் செய்கிறான், தன் சக்திக்கு மீறி செய்கிறான். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. சக்திக்கு மீறி அவன் வந்து ஆபத்தான விஷயங்கள்லாம் செய்கிறான், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ரேபிட் செக்ஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் வச்சு யூ கேனாட் கேரக்டரைஸ் எவ்ரி ஒன் ஹூ ஓட்டட் ஃபார் விஜய். அப்போது ஏன் தே ஓட்டட் ஃபார் விஜய் அப்படின்றதுல நிறைய கேப்ஸ் இருக்குது. அந்த கேப்ஸை நம்ம நேர்மையாக இல்லை, அதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொன்னேன்ல விஜய் தோற்றக்கூடாதுன்றது ஒரு கட்டத்தில் அது நான் தோற்றக்கூடாதுங்கிறதா மாறுது. ட்ரூ, தன்னோட ஈகோவாக மாறிடுச்சு. ஓகேவா? இவங்க வந்து அதை எதிர்ப்பினைன்னு ஒன்று இவங்க ஆட்டுறாங்க. அந்த ரேபிடு வச்சு ஒருத்தமாக கேரக்டரைஸ் பண்ணாங்க. விஜயை சப்போர்ட் பண்ணுறக்கூடிய ஆட்கள் எல்லாரையுமே ஏதோ ஒரு வகையில் நம்மளை அறியாமல் நம்ம வந்து அதுக்கு எதிர்வினை நம்ம ஒன்று ஆட்டுறோம். அந்த எதிர்வினை வந்து இந்த உரையாடலுக்கு கூப்பிடுதா அப்படிங்கிறதுல இருக்குது. உரையாடலுக்கு நம்ம கூப்பிடுறதுக்கு 5 விஷயம் பேசுனா 2 விஷயம் நம்ம தோக்கணும், 3 விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும். அப்போ தான் நம்ம அவங்கள்ட்ட
அவங்க நம்ம பக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அவனுக்கு ஜெயிச்சிட்டோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்தா தான் நம்ம அவன் உரையாடலுக்கே வருவான். ஓகே, நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்ற ஒரு உரையாடலே அப்போ தான் நிகழும் யாருக்கிட்டையாக இருந்தாலுமே. மனித இயல்புன்றதை அப்படி தான். நான் வந்து இதில் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த உரையாடல் நடக்கிறது இருக்குல்ல, அதில் வந்து டேக்கிங் தம் டுகெதர் அப்படிங்கிற இடம் தாண்டி அவன் வந்து ஒரு தற்கொலை, அவனை வந்து நம்ம என்ன பண்ணாலும் அவனை திருத்தவே முடியாது, இல்லைனா ஒரு மோசமானவன் வரும்பொழுது அந்த ரசிகராக இருக்கக்கூடிய ஒரு ஆளோ இல்லை தொண்டராக இருக்கக்கூடிய ஒரு ஆளோ அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா, ஆமாண்ணா நான் தற்கொலை தான், உன்னை தோக்கடிச்சுப்பா, இந்த தற்கொலை என்ன பண்ணணும்னு உனக்கு காட்டுறா வாடா அப்படின்னு அவனுக்கு ஒரு ஈகோ வருதுல்ல. நான் அதான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு சொல்லும் போது விஜய் தோற்றக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இருந்து தாண்டி என்னது நான் தோற்றக்கூடாது, இது வந்து என்னையே அவன் அப்படி சொல்லிட்டான்றதுக்காக இவன் போயிட்டு வந்து இருக்கிற எல்லா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனே ஒரு கேன்வாஸ் பண்ண துணுங்குறான். நீங்கள் எடுத்திங்கன்னா எம்எல்ஏக்கள் யாருமே போய் கேன்வாஸே பண்ணலை, பெருசாக எந்த தொகுதிக்கும் போய் கேன்வாஸ் பண்ணலை, எந்த ஊருக்கும் போயிட்டு பெரிய அளவில் பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்தலை. விஜய் ஒரு 12 தொகுதி என்னவோ போனார்னு நினைக்கிறேன், மொத்தமே 12 இடத்துக்கு தான் போனார். ஆனால் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு தொகுதியும் சராசரியாக 50,000 ஓட்டு வாங்குறாங்க, 50,000 60,000 ஓட்டு வாங்குறாங்கன்னா அது 80,000 வரைக்கும் போயிருக்கு வாங்குறாங்கன்னா எப்படி அவங்களால முடியுதுன்னா, இந்த ஒரு ஆளும் போய் அவன் வந்து இவங்களை யாரும் பார்ட்டியிலேருந்து நியமிக்கலை, எதுவும் பண்ணல, அவன் அதை ஒரு 10 கடமைகள்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இஸ்லாத்தில் கடமைகள்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இது ஒரு 7வது இவன் எடுத்துக்கிட்டு தன் தலைமையில் போட்டுக்கிட்டு இதை நான் வந்து ஜெயிக்க வச்சா தருவேன், இது அவரோட வெற்றி மட்டும் இல்லை என்னோட வெற்றி அப்படிங்கிற இடத்த நோக்கி அது நகருது. அதனால தான் நான் என்ன சொன்னேன், இட் பிகேம்ஸ் அ சோஷியல் ஐடென்டிட்டி, இட் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி எனிமோர். விஜய் ரசிகருங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியாக இருக்கலாம், அது ஒரு கட்டத்தில் இப்போது இது வந்து ஒரு சோஷியல் ஐடென்டிட்டியாக மாறி அவங்க வந்து இதை ஒரு ரொம்ப பெரிய அளவில் பர்சனலாக எடுத்துக்கிட்டு போகிற அந்த இடம் இருக்குது. இப்போ நம்ம உரையாடல் இதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய உரையாடல் கூட அவங்கள நம்ம எந்த அளவுக்கு அவங்கள இன்க்ளூசிவாக கொண்டு போகணும், ஒரு இன்க்ளூசிவ் அப்ரோச்சுங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு அவங்கள கேலி செய்யாமல், ஆனால் இன்க்ளூசிவாக அவன் சொல்கிறத நம்ம எப்படியும் ஒத்துக்க போகிறது இல்லை, நம்ம ஆர்கியூ பண்ண போகிறோம், ஆனால் கேலி செய்யாமல் எப்படி என்ன சொல்கிறாங்க என்னதான் சொல்கிறாங்க இன்க்ளூசிவாக எப்படி இதை வந்து கட்சிகள் வந்து பேசும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஹியர், இந்த பொலிட்டிக்கல் ஒரு பெரிய க்ரௌடு வந்து நீங்கள் சொன்னது மாதிரி இது குளோபல். இப்போ நேபாளில் வந்து ஒரு ரேப்பர் தான் இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கார், ஜெலன்ஸ்கி, யுக்ரைனில் காமெடியன் ஜெலன்ஸ்கியாக இருக்கார். இது மாதிரி நிறைய பேர் வந்து இது இட்ஸ் அ குளோபல் ஃபினாமினா தான். அது வந்து ஒரு கண்ட்ரிலையும் இந்த மாதிரி அவங்க ஒரு விதமாக அந்த வகையில் பார்த்தா இன்ஸ்டாகிராம் அதில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஏன்னா இந்த குளோபல் ஃபினாமினாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு தான் சோஷியல் மீடியா ஒர்க் ஆகிருக்கு, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. அதாவது ஃபேக் நியூஸ், ஹேட் ஸ்பீச், இது அப்புறம் இந்த போஸ்ட் ட்ரூத், இந்த எல்லாமே வந்து இந்த மாதிரி ஐகான்ஸ்க்கு வந்து சோஷியல் மீடியா ஒர்க் ஆகிருக்கு. அவங்களுக்கு எதிராக நிற்கிறவங்களுக்கு எல்லா லெஃப்டிஸ்ட்டுக்குமே எதிராக தான் ஒர்க் ஆகிருக்கு. நம்ம அந்த பபுள்குள்ளே இல்லாமல், இல்லை நம்ம அந்த எக்கோ சேம்பர் கூட இல்லாமல் நாம் வந்து பேச போகிறது எப்படிப்பட்ட ஆட்கள் அது பேசுகிறோங்கிறத நம்ம உணர்ந்து அவங்களோட லெவலுக்கு இறங்கியோ இல்லைனா அவங்கள இன்க்ளூசிவாக எப்படி நம்ம அவங்க கூட உரையாடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் யூ கேன் ஹாவ் டு வின் ஓவர் தெம். அவங்கள வென்றெடுக்கிறதுங்கிற இடத்த நோக்கி நம்ம நகர்றது அப்படிங்கிறது சாத்தியமாகும் அப்படின்னு பார்க்குறேன் நான் ஆக்சுவலாக. இப்போது நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்கல்ல, இப்போ வந்து தான் தோற்றக்கூடாதுன்னு தன் தலைமையில இந்த வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அவ்வளோ ஈடுபாடோட அந்த வேலையை செஞ்சாங்க. இப்போ திமுக ஓட்டு போடுறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, ஆனால் திமுக இறங்கி கேன்வஸ் பண்ணுவாங்களா? 10 பேர்கிட்ட ஓட்டு கேட்பாங்களா நீங்கள் திமுக ஓட்டு போடுங்க? இல்லை, அப்படி கேட்டிருக்காங்க ஒரு காலத்தில் கேட்டிருக்கேன். இப்போ இந்த எலெக்ஷனில் கேட்டாங்களான்றது எனக்கு டவுட். நான் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் கூட சொல்லலை, நான் ரெட்டோரிக்கலாக கேட்குறேன். ஓகேங்களா? 10 பேருக்கு இப்போ நான் திமுக ஓட்டு போடுறேன், ஆனால் நான் போய் 10 பேர்கிட்ட நீ திமுக ஓட்டு போடுன்னு சொல்கிறேன்னா, ஒரு அதிமுக ஓட்டு போடுறவர் இருப்பார், அவர் போய் 10 பேர்கிட்ட நீ அதிமுக ஓட்டு போடுறேன்னு சொல்கிறேன். ஆனால் தாவேக்காக ஓட்டு போடுறவங்க வந்து கேட்டிருக்காங்க, ஆக்டிவாக கேம்பெயின் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல வந்து we have a question, especially given that a large section of youngsters have done this. சரிங்களா? இந்த யங்ஸ்டர்ஸோடைய ப்ரெசன்ட் ஆஸ்பிரேஷன்ஸ், அவங்களுடைய இன்றைய லட்சியங்கள், இன்றைய கனவுகளை வந்து திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வந்து பிரதிபலிக்குதா, இல்லை அது பிரதிபலிக்கலைன்னு அவங்க நம்புறதுனால தாவேக்கா மாதிரி ஒரு கட்சியை நோக்கி போகிறாங்களா? தமிழ்நாடு மாதிரியான ஒரு வளர்ந்த மாநிலத்தில் ஆஸ்பிரேஷன்ஸுங்கிறது நேச்சுரலி மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ எங்கள் அப்பாவுக்கு இருந்த ஆஸ்பிரேஷனும் என் ஜென்ரேஷனுக்கு இருக்க ஆஸ்பிரேஷனும் வேறு, இப்போ இருக்க ஜென்சிக்கு இருக்கிற ஆஸ்பிரேஷனுங்கிறது கம்ப்ளீட்லி வேறுங்கிற அந்த இடத்த வந்து இவங்க கேப்சர் பண்ணுறதுல ஏதோ ஒரு சுணக்கம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இன்னொன்று வந்து
இந்த அந்த அவனுக்கு வந்து அந்த பாஸ்ட்டு நம்ம சொல்லலை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இப்போது டிஎம்கே லீடர்ஸாக இருக்கலாம், எல்லாருமே சொல்கிறாங்க அவனுக்கு வந்து பாஸ்ட்டை வந்து சொல்லலை, நம்ம எங்கேருந்து வந்தோம் தெரியுமா அப்படிங்கிறத, பாதை கடந்து வந்த பாதையை நம்ம சொல்லாமல் விட்டுட்டோன்னு. அது இப்போ சொன்னால் கேட்பாங்கன்றதே நம்பிக்கை இல்லை. அது எந்த அளவுக்கு அவங்க வந்து கடந்து வந்த பாதையை சொன்னால் இப்போ இருக்கிற ஆட்கள் கேட்பாங்க அப்படிங்கிறது. இன்னொன்று, அது அவங்களுக்கு அசௌகரியமாக இருக்கலாம், அசௌகரியமாகவும் இருக்கலாம். ஏன்னா என்னோட பாஸ்ட் ரொம்ப மோசமான ஒரு பாஸ்ட்டாக இருக்குது. அந்த பாஸ்ட்டை நான் திருப்பி வந்து போய் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் டு தட் பாயிண்ட். அண்ட் அது வந்து ஏதோ ஒரு வகையில் எனக்கு அதில் வந்து ஒரு பெருமிதம் இல்லைன்றப்போ நான் அந்த பாஸ்ட்டை பற்றி நினைக்கிறது தேவையில்லை அப்படிங்கிற இடத்த நோக்கி இவங்க இப்போ இருக்கிற ஆட்கள் நகர்ந்துருக்குறாங்க. ஒரு சின்ன குறுக்கீடு உங்களுக்கு, பாஸ்ட் அசௌகரியமாக இருக்கிறதுனால பாஸ்ட்டை கேட்க மாட்டானா, இல்லை நம்ம சொல்கிற விதத்தினால அதை கேட்க மாட்டானா? ரெண்டுமே தான் நினைக்கிறேன் நான். அது வந்து நம்ம சொல்கிற விதமும் கூட, நான் உனக்கு என்ன பண்ணேன் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்கிறது இருக்குல்ல, உனக்கு நான் ட்ரௌசர் போட்டு விட்டேன், உனக்கு நான் வந்து சட்டை வாங்கி கொடுத்தேன், உனக்கு நான் தான் சோறு போட்டேன் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து நமக்கு ஒரு விதமான அந்த சொல்கிற ஆள் இருக்காங்கல்ல, நான் உனக்கு இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிற ஆளுக்கு அது ரொம்ப பெருமிதமாக இருக்கும். ஆனால் அது கேட்குற ஆளுக்கு அது ஒரு அசௌகரியமாக இருக்கும். நான் உங்ககிட்ட கையேந்தி நின்னேன் அப்படிங்கிற ஒருத்தவனுக்கு வந்து அது வந்து அவனுடைய சுயமரியாதையை சீன்ற ஒரு செயலாக தான் அவன் பார்ப்பான். நீங்கள் அதை சொல்கிறதே வந்து இதை வந்து பலரும் வந்து என்ன எடுத்துப்பாங்கன்னா, இப்படி எடுத்துக்கூடாது. நான் வந்து செஞ்சதை தானே சொன்னேன், அதை வந்து ஏன் நீ இப்படி நீ அப்படி செஞ்சது யாருமே சொல்லக்கூடாது, வேற எப்படி ஓட்டு கேட்பீங்க, செஞ்சதை சொல்லி தானே ஓட்டு கேட்பீங்க அப்படின்னு கேட்கலாம். அது சொல்கிற பாங்குன்னு இருக்குது. அதில் தான் நீங்கள் சொன்ன அந்த இது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம வந்து நம்மளுடைய திட்டங்களை வந்து இந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றிருக்கிறேன், நான் உங்களுக்கு இதை செஞ்சுருக்கேன், இதை நான் செய்கிறேன்னு சொன்னேன், அதை நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வேற. நான் இல்லைன்னா நீ ஒரு மனுஷனாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. நான் அதை இப்படி இந்த டேர்மில் சொல்கிறேன், பிளண்ட்டாக சொல்கிறேன். ஆனால் வந்து அதுக்கு வந்து ரிசீவிங் எண்டில் இருக்கவங்க பார்க்கும்போது என்னோட இருப்பே நீ கொஷின் பண்ணுற அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அவங்க அதை எடுத்துக்கிறதுக்கான அவங்களோட சுயமரியாதையை ஏதோ ஒரு இடத்துல டச் பண்ணும்போது, யூ ஹவ் டன் அ ரிமார்க்கபிள் ஜாப், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஹவு யூ ஆர் கன்வேயிங் இட்டுங்கிறதுல ஏதோ ஒரு இடத்துல அந்த சுணக்கம் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து இவங்க மறுபரிசீலனை செய்யணும், இல்லைனா வந்து மீள் பார்வை பார்க்கணும். நான் எங்கே தவறு விட்டேன், இந்த என்ன சொல்கிறது, அந்த பஸ்ஸுக்கு இல்லை இது மற்ற எல்லாத்துக்கும் இப்போ அதை வந்து சொல்லி காட்ட தொடங்கிட்டார். இப்போ விஜயே வந்து அதை வந்து இப்போ எல்லா மீட்டிங்லேயும் வந்து நான் அவங்கள மாதிரி இப்படி சொல்ல மாட்டேன், நான் இப்படி சொல்லுவேன்னு அவர் சொல்கிறார். புரியுதா? அது வந்து அப்போ வந்து நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அவருக்கு பேசுறதுக்கான கண்டென்ட் நம்ம கொடுக்குற மாதிரி ஆகிடுது இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன். அதுவும் குறிப்பாக நீங்கள் சொன்னதில் கொஞ்சம் அரசியல் வாசிப்போ இல்லை அரசியலை கவனமாக கொஞ்சம் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கோ டோனையும் அவங்க சொல்ல வர கண்டென்ட்டையும் பிரித்து பார்க்குற ஒரு தன்மை வரலாம். ஆனால் ஜென்ரலாக பார்த்தா டோன் தான் முதல்ல அப்பீல் ஆகும். நீ என்னை மரியாதையாக நடத்துறியா இல்லை என்னை எப்படி அதுதான் முதல்ல அப்பீல் ஆகும். அடுத்து தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அந்த சொல்கிற பாங்கு தான் முதல்ல அப்பீல் ஆகும். அடுத்து தான் அதோடைய உள்ளடக்கம் அப்பீல் ஆகும். அந்த இடத்துல ஆமாம் ஒரு பெரிய தான் முக்கியம் கண்டென்ட். ஏன்னா வந்து பார்க்குறவனுக்கு எடுத்த உடனே போய் டக்குன்னு போய் ரீச் ஆகுது ஃபார்ம் தான், கண்டென்ட்லாம் அதுக்கப்புறம் தான். இப்போது அதில் இப்போ நம்ம ஆஸ்பிரேஷன் பற்றி பேசணும்ல. இப்போது இருக்கிற தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய லட்சியங்களையும் கனவுகளையும் வந்து திமுக அதிமுக ரிஃப்ளெக்ட் பண்ணுதா, தாவேகா பெட்டராக ரிஃப்ளெக்ட் பண்ணுது? இப்போது இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம். தாவேகா இதெல்லாம் நான் உங்களுக்கு இப்படி மாற்றுவேன்னு எதுவுமே சொல்லலையே, இப்படி மாற்றுவேன்னு நான் எதுவுமே சொல்லலை. அவங்ககிட்ட ஒரு வேலை திட்டம்னே ஒன்று இல்லை. அது அவங்ககிட்ட நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? உன் கொள்கை என்னன்னு நீ சொல்ல மாட்டேற, உன் வேலை திட்டம் என்னன்னு நீ சொல்ல மாட்டேற, நீ எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிற. சரிங்களா? அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல. ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு சின்ன, இப்போ எனக்கு இது டேட்டாலாம் இல்லை, இது என்னுடைய கருத்து தான், சரிங்களா? தப்பாக இருக்கலாம். இப்போ என்னென்னா, சென்னை மாதிரி ஒரு நகரம் வந்து அது திமுகவுடைய கோட்டைன்றது தாண்டி சென்னை இஸ் அ மெட்ரோபாலிட்டன் சிட்டி. உலகத்தில் அது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி. ஓகேங்களா? அதாவது பல நாட்டு மக்கள் இங்கே இருக்கிறாங்க, பல ஊர் மக்கள் இங்கே இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவுக்குள்ளேயே பல மாநிலத்து மக்கள் இருக்காங்க, பல்வேறு நாட்டுடைய மக்களும் இங்கே இருக்கிறாங்க. சென்னை இஸ் அ மெட்ரோபாலிட்டன் சிட்டி அண்ட் இட் இஸ் அ வெரி இந்தியாவுக்குள்ளே பார்த்தா இட் இஸ் அ ப்ரோக்ரெசிவ் சிட்டி. ஏன்னா நீங்கள் பாம்பே டெல்லிலாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா தான் சென்னை எவ்வளோ ப்ரோக்ரெசிவ்ன்றது தெரியும். கம்பேரிட்டிவ்லி தான் சொல்கிறேன். ஓகேங்களா? சென்னை ஒரு ப்ரோக்ரெசிவ் சிட்டி. அதனால பலர் கன்சர்வேட்டிவ் சிட்டின்னு தான் சொல்லுவாங்க. நோ, கன்சர்வேட்டிவ் நாட் இன் சென்ஸ் கல்ச்சுரலி அப்படி சொல்லலை. நான் சொல்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் how you treat people from other places. இப்போ ஒரு பாம்பேல வந்து ஒரு யூபிக்காரன் சும்மா ஒரு யூபிக்காரன் டாக்ஸி ஓட்டினா அவனை பிடிச்சி அடிப்பாங்க. டெல்லியில் வந்து ரேண்டமாக ஒரு முஸ்லீம் கேப் டிரைவரை பிடிச்சி அடிப்பாங்க. அப்படிலாம் இங்கே நடக்காது.
ஓகேங்களா, அப்படி சொல்கிறேன். நாட் நைட் லைஃப் இல்லை, அந்த இது இல்லை, அது ஒரு சொல்லுவாங்கல்ல, அந்த பெங்களூர் ப்ரொக்ரெசிவ் சென்னை கன்சர்வேட்டிவ் அந்த டோன், அந்த ஆர்குமெண்ட் இல்லை. ஸோ சென்னை இஸ் அ ப்ரொக்ரெசிவ் மெட்ரோபாலிட்டன் சிட்டி. ஓகேங்களா, இட் யூஸ் டு பி யுவர் பாஸ்டியன். யூ யூஸ் டு வின் ஆல்மோஸ்ட் எவ்ரி சீட் ஓவர் ஹியர், அண்ட் திஸ் டைம் யூ ஹவ் லாஸ்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி சீட் ஓவர் தேர். ரைட், எக்ஸப்ட் 2 seats you have lost everything. 56லயே 55 தெரியல. திமுக சட்டமன்றத்துக்கு 57 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி முதல் சென்னை மாநகராட்சி தான் பிடிச்சி ஜெயிச்சு. ரைட், சென்னை மாநகராட்சியை பிடிச்சது பிறகுதான் இல்லை சட்டமன்றத்தை பிடிச்சது. டிஎம்கேவோட டாப் இது ஹான்சோஸில் கன்சிஸ்டண்ட்டாக சென்னையில் அவங்க தொடர்ச்சியாக நிற்பாங்களா, 1000 விளக்கில் நிற்கிறது, சேப்பாக்கத்தில் நிற்கிறது, குளத்தூர் நிற்கிறது, மாற்றி மாற்றி நின்றுட்டே இருப்பாங்க இல்லையா, துறைமுகத்தில் நிற்கிறது. அந்த மாதிரி உங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அது உங்களை அடிச்சிக்கவே முடியாது அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொக்ரெசிவ் மெட்ரோபாலிட்டன் சிட்டி விச் கன்சிஸ்டன்ட்லி votes for you has deserted you this time. ஓகேங்களா, நான் இதில் பார்க்குறது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மாதிரி அர்பனைஸ் ஆன ஒரு மாநிலத்தில் வந்து கண்டினியூஸாக, குறிப்பாக நம்ம இருக்கிற இந்த எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரில் வந்து கண்டினியூஸாக வந்து யங்ஸ்டர்ஸ் மேலே ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது. என்ன ப்ரெஷர் இருக்குன்னா, அவன் குவிக்காக செட்டில் ஆகணும், he has to move up the class ladder, எப்படியாவது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்க்குள்ளே போயிடணும், அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷருடைய ஒரு டவுன் சைடு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, முன்ன இல்லாத அளவுக்கு எப்போவுமே வந்து படித்த பட்டதாரிகள் வந்து எந்த கேரண்டீஸுமே இல்லாத வேலை பார்க்குறாங்க. எக்ஸாம்பிள் கிக் ஒர்க் பண்ணுறாங்க, கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி படித்த பட்டதாரிகள் வந்து எந்த உத்தரவாதமும் இல்லாத வேலையை பண்ணுறாங்க. ஸோ ஒரு சைடு வந்து நீ யூ ஹாவ் டு மூவ் அப் திஸ் கிளாஸ் லேடர், இல்லைனா இந்த அர்பனைஸ்டு சொசைட்டிக்குள்ளே நீ வாழவே முடியாதுன்ற ஒரு ப்ரெஷர் இருக்குது. இன்னொரு சைடு அவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. ஓகேங்களா, திஸ் இஸ் அ ஹியூஜ் ப்ரெஷர் ஆன் இஸ் சைடு. இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட அவனுடைய ஃப்யூச்சரை ஹோப்லெஸ்ஸாக அவனுக்கு காட்டுது. இந்த இடத்துல வாட் ஹேப்பன்ஸ் இஸ், டிஎம்கே மாதிரி ஒரு கட்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துப்போம், 30 பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா, அதில் முதல் ரேங்க் எடுக்கிற ஒரு 2-3 பிள்ளைகளுக்கு வந்து நான் முதல்வன் திட்டம், நீட்டை நான் ஒழிக்கிறேன் அப்படின்னு அந்த குடும்பங்களுக்கு பல ஹோப் கொடுக்குறாங்க, விச் இஸ் கிரேட். ஓகே, ஐ வாண்ட் தட், சரிங்களா. ஆனால் அதில் இல்லாத பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் உனக்கு 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லி ரிலீஃப் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு கிளாஸ் ரூம்லேயே ஒரு டைனி செக்ஷனுக்கு நம்ம ஹோப்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் கொடுக்குறோம், ஒரு பெரிய செக்ஷனுக்கு நம்ம ரிலீஃப் கொடுக்குறோம். வி டோன்ட் ஹாவ் ட்ரீம்ஸ் ஃபார் தம், வி டோன்ட் ஹாவ் ஃபியூச்சர்ஸ் ஃபார் தம், சரிங்களா. திஸ் கிரியேட்ஸ் அ பிக் ப்ரெஷர். இப்போ இந்த ப்ரெஷர் வந்து இதுக்கு முன்னாடி இல்லையா, சடனாக இந்த எலெக்ஷனில் தான் வந்துச்சுன்னா இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்குது. அப்போ அவனுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. அந்த ப்ரெஷர் இருக்கிறவனுக்கு அதை சூஸ் பண்ணி பார்க்குற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. இப்போது அவனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து தான் நினைக்கிறான். அதுக்குள்ளெலாம் வந்து விஜயோடைய மீட்பர் இமேஜ்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ விஜய் கிட்ட இதை சரி செய்கிறதுக்கான திட்டம்லாம் இருக்குன்னா அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவரால் அதெல்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் திமுகவை நினச்சாலே பண்ண முடியுமா? இது அந்த இது எக்கனாமிக் பாலிசிஸ் வந்து அதை அலோவ் பண்ணுமா? அதெல்லாம் சான்ஸே இல்லை. பட் வாட் இட் டஸ் இஸ், இந்த ப்ரெஷர் பில்டாக மோர் திஸ் ப்ரெஷர் பில்ஸ், ஈஸியர் இட் இஸ் ஃபார் தெம் டு ஃபைண்ட் ரிலீஃப் இன் அ ஆர் ரிப்போஸ் தேர் ஃபெய்த் இன் அ மெசையர். ஓகேங்களா, அது வந்து எனக்கு தெரிஞ்சு அர்பன் ஏரியாஸில் பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஜென்ஸி ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, ஓட்டு போட்டாங்களா எனக்கு தெரியாது, அது டேட்டா பார்த்தா தான் சொல்ல முடியும். ஓட்டு போட்டாங்க, சரி ஓட்டு போட்டாங்க இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, எலெக்ஷன் முடிஞ்சோடனே தலித்ஸ் ஓட்டு போட்டாங்க, மைனாரிட்டிஸ் ஓட்டு போட்டாங்க, ஜென்ஸ் டெமோகிராஃபிக்காக நம்ம போட்டாலும் போட்டிருக்காங்கன்னு வச்சுப்போமே, போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் தே ஆர் அண்டர் இம்மென்ஸ் ப்ரெஷர். ஓகேங்களா, ப்ரெஷர் டு சர்வைவ் இன் திஸ் அர்பனைஸ்ட் சொசைட்டி. ஓகேங்களா, அந்த ப்ரெஷரோடைய ஒரு இதுதான் வந்து ஒரு அவனுக்கு வந்து விஜய் கிவ்ஸ் தம் ஹோப், யூ கிவ் தம் ரிலீஃப் அப்படின்னு ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்குது. தட் இஸ் ஆல்சோ த ரீசன் வை ஹீ சூசஸ் விஜய். நாட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம், நாட் இங்கே இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸுமே வந்து மொதல் நாள் போய் கட் அவுட் வச்சு பால் ஊற்றுற யங்ஸ்டர் கிடையாது. ஒரு செக்ஷன் தான் அப்படி. இந்த ஊரில் இருக்கிற அத்தனை இளைஞர்கள்லாம் அதான் வேலை பண்ணிட்டு இருக்கானா. ஆனால் நீங்கள் கேரக்டரைஸ் பண்ணுறது அப்படி இருக்குது. கம்ப்ளீட்டாக ஃபேன் மென்டாலிட்டியில் அதை பண்ணிட்டான். இன்னும் இவனுக்கு அதை ஆர்டிகுலேட் பண்ணி சொல்ல தெரியாமல் கூட இருக்கலாம். பட் அந்த ப்ரெஷர் வந்து கண்டினியூஸாக பில்ட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறேன். இல்லை, அது அந்த செக்ஷன் மட்டும் இல்லை, ஐ மீன் எஜுகேட்டட் அர்பன் கிளாஸ்க்கு மட்டும் இல்லை, மேபி அந்த மார்ஜினலைஸ் செக்ஷனுக்குமே அது அந்த மாதிரியான ப்ரெஷர்ஸ் என்ன.
இவங்களுக்கான ப்ரெஷர் வந்து ஒரு எக்கனாமிக் ப்ரெஷராக இருக்கலாம். பட் ஆனால் ஒரு தலித்துக்கு ஒரு மைனாரிட்டிஸ்க்கெல்லாம் வந்து அவங்களுடைய சோஷியல் ப்ரெஷருங்கிறது வேறையாக தான் இருக்குது. இந்த 5 வருஷத்தில் வந்து மோர் டேஞ்சரஸ் ஆல்சோ. இவங்களுக்கு வந்து ரிலீஜியஸ் டென்ஷன்ஸ் அந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் இருக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து தலித்ஸுக்கு பார்த்துக்கிட்டோன்னா லாஸ்ட்டு 5 வருஷத்தில் அந்த ஆணவ கொலைகள் மற்றும் இது எல்லாமே வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. எப்போதும் விட இப்போ அதிகமாக பேசப்பட்டுச்சு. அது ஒரு கவனம் பெற்றுச்சு. ப்ளஸ் வந்து தமிழ்நாடு அளவில் காஸ்ட் அட்ராசிட்டிஸ், வேங்க வயல் மாதிரியான பிரச்சனைகள், சின்னதுரைக்கு நாங்குநேரில் நடந்த பிரச்சனை, கவினோட படுகொலையாக இருக்கலாம். இது வந்து அந்த ஆணவ கொலை வந்து தமிழ்நாடு அளவில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்திய ஆணவ கொலை, கவினோட ஆணவ கொலை, இது எல்லாமே வந்து தமிழ்நாடு அளவில் பேசப்பட்ட, அதுவும் கடந்த லாஸ்ட் 20 months இல்லைனா 2 years வச்சுக்கலாம். லாஸ்ட் 2 yearsல நடந்த ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் இது குறுகிய காலகட்டத்தில். அது வந்து அதுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராங்கான அது வந்து விஜய் எடுத்துருவாரானா எடுக்க மாட்டார். பட் ஆனால் இந்த செக்ஷன்ஸுக்கு அவங்களுடைய பிரச்சனைகளை அன்அட்ரஸ்டாக ஒரு ரூலிங் கவர்மெண்ட்டோ இல்லைன்னா போதிய அளவில் அதை அட்ரஸ் பண்ணலையோ. இங்கே வந்து எனக்கு இது பர்சனலாக தோணுச்சு, அதில் எந்த அளவுக்கு சொல்யூஷன்ஸு ஒரு பக்கம்னா ஆப்டிக்கலாக வந்து இந்த கவர்மெண்ட் நம்ம கூட தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆப்டிக்ஸையாச்சும் நீ கிரியேட் பண்ணுறதுக்கு நீ அங்கே போயிட்டு பார்க்குறது, ஒரு அமைச்சர் வந்து அவங்க கூட இருப்போம், விக்டிம்ஸ் கூட நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஆப்டிக்ஸை கொடுக்கணுங்கிற அந்த ஒரு இடம் இருக்குல்ல, அதுவும் ரொம்ப முக்கியம். அதை ஏதோ ஒரு வகையில் தவற விட்டுட்டாங்க. அட்லீஸ்ட் அது வந்து அது என்னன்னா ஒரு சாலிடாரிட்டி, நான் வந்து உங்க கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சாலிடாரிட்டி. அதோட ரொம்ப மோசமான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து தூய்மை பணியாளர்கள் இப்போ பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது கூலி படம் பார்த்த அந்த ஃபோட்டோ வந்தது. அது ஆப்டிக்கலி அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளண்டர். அது வந்து அவங்க வந்து அதை செஞ்சுருக்க கூடாது. அது வந்து உங்களுக்கு தெரியும், ஆகஸ்ட் 15 கொடியேற்ற போகிறாங்க. ஆகஸ்ட் 14 நைட்டு நீங்கள் வந்து அவங்க மேலே இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு அரெஸ்ட்டு நடத்த போகிறாங்க. அப்போது நீ அந்த டைமில் போயிட்டு ஒரு கூலி படம் பார்க்க போகிறாங்கன்னா அப்போ என்ன மாதிரியான ஒரு மெசேஜை அந்த மக்களுக்கு போய் சேரும்? தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை பேருக்கும் அது ரெசனேட் ஆகும். இது வந்து ஒரு 2 ஜோனில் இருக்கக்கூடியவங்களோட போராட்டம்ங்கிற என்பதை தாண்டி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை தூய்மை பணியாளருக்கு இது ரெசனேட் ஆகிருக்கும். இந்த அரசு இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்குமுறையை தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு ஆப்டிக். இதை நான் ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லி அது இருந்தால் மட்டும் போதும்னு நான் சொல்லலை. அது ஒரு பேர் மினிமம். அதையே நீங்கள் பண்ணலை அப்படிங்கிற இந்த ஒரு செக்ஷனுக்கும் இந்த மாதிரியான ஒரு டிஸ்கண்டல்மெண்ட் இருந்துருக்குது. அதை நீங்கள் வந்து யோசிக்காமல் விட்டுட்டீங்க. எவ்வளோ வல்னரபிளாக இருக்காங்களோ அவ்வளோ சாலிடாரிட்டி தேவை. அவ்வளோதான். அது வந்து அவங்க ப்ரொபோஷனேட்டாக அவங்க எதிர்பார்ப்பாங்க. அது வந்து குறைந்தபட்சம் நீ ஆப்டிக்ஸாக கூட சொல்ல மாட்டேங்கிறது தானே பிரச்சனை. அதாவது நீங்க ஆப்டிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லல, ஆப்டிக்ஸாவது பண்ணுங்கன்னு சொல்றீங்க. அதை கூட நீ பண்ணல அப்படின்னு நான் சொல்றேன். நான் உன்னை வந்து என்ன சொல்றது, போய் உனக்கு சொல்யூஷன் கொடுத்துருவேன்னு நான் நம்பலை. யாருமே கொடுத்துருவாங்கன்னு நான் நம்பலை. யாரை நம்ப முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து நான் அட்லீஸ்ட் ஒரு ஆற்றாமையில் நான் சொல்கிறேன், நீ அட்லீஸ்ட் ஒரு ஆப்டிக்ஸாவது பண்ணி தொலை. அதெல்லாம் அது வந்து ஒரு அந்த முன்னாடி நம்ம சொன்னோம்ல அந்த டோன் வந்து அரகெண்ட்டாக இருக்குன்னு, இதெல்லாம் அந்த அரகென்ஸ்குள்ளே தான் பார்க்குறாங்க மக்கள். இது அரகென்ஸாக தான் பார்க்குறாங்க மக்கள். அப்படி தான் பார்ப்பாங்க. இது ஆக்சுவலாக அந்த வல்னரபிள் செக்ஷனுக்கு அது அங்கே தான் போய் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவங்க இதை எடுத்து சொல்கிற அந்த வாய்ஸ் ஆஃப் ரீசனாக இவங்க யார் வச்சுருக்காங்க, இன்டலெக்சுவல்ஸ்ன்னு சொல்கிற ஆட்கள் எல்லாருமே இந்த ஒரு விமர்சன முறை இருக்குல்ல, அது வந்து நீ தப்பு பண்ணுற, டோன்ட் டூ இட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இன்டலெக்சுவல்ஸும் இல்லை, கட்சியிலையும் இல்லைன்னு நான் நம்புகிறேன். கட்சியிலையும் அந்த மாதிரி வாய்ஸ் ஆஃப் ரீசன் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து அது இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் இடுப்பாறை இல்லை ஏமடா பண்ண கெடுப்பாறைலன்னு நானும் கெடுன்ற மாதிரி தான் ஏதோ நடந்துச்சுன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு வந்து நான் செய்கிற தப்பை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் எனக்கு தேவை அப்படின்றப்ப தான் அது வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில் அந்த வாய்ஸ் ஆஃப் ரீசனுங்கிறது மறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.